அப்படியே நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். பாடுங்க. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர். உமது அணைப்பிலே, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறே, அந்த வெறுப்பை மறக்கிறே. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர். உமது சமூகமே, உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே, தினம் எனக்கு தீபமே. ஏசையா ஸ்தோத்திரம். சொல்லுங்க எல்லாரும். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவங்கள் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது
என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க எல்லோரும். ஹல்லேலூயா. 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 பிதாவாகிய தேவனுக்கும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு ராஜாவுக்கும் பரிசுத்த ஆவியானவரே உமக்கும் மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய திருச்சமூகத்தில், கர்த்தருடைய மகிமையின் சமூக பிரசன்னத்தில் ஆண்டவரே இந்த மாலை ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தனை துரிதப்படுத்தி சீக்கிரம் கொண்டு வாரும். இந்த மாலை வேளையிலும் யாரும் நிர்விசாரமாய் வீட்டில் இருந்து விடக்கூடாதப்பா. ஒன்று கர்த்தருடைய நாம மகிமைக்காக மற்ற ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இல்லாவிட்டால் கர்த்தருடைய சமூகத்துக்கு அவர்கள் கடந்து வரணும். ஆண்டவரே இது உம்முடைய நாள். ஆண்டவரே இது உம்முடைய நாள். எனவே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கொண்டு வாங்க. கொண்டு வந்திருக்கிறவர்களை பயன்படுத்துங்க. வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய நாம மகிமைக்காக நின்று உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை உயர்த்த கர்த்தர் கிருபை தந்து நடத்தும். தெய்வ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீரே நடத்தும். தடைகள், எதிர்ப்புகள், எதிர்வல்லமைகள் எல்லாம் உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகள் எல்லாம் கட்டப்பட்டு போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக. ரபஹா தூரி மீகந்த ரதலகந்துரபோ. ஓ ஜீசஸ், உமக்கு ஸ்தோத்திரம். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், கர்த்தருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு ரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு பாடலை அருமையான சகோதரனோடு கூட இணைந்து நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை கனப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததே
இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் உருகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் உருகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் உருகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் உருகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. அதினதின் காலத்தில் glory ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செய்கிறது. அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் நீர் செய்ய நினைத்த காரியம், அனுமதித்த காரியம் தடைபடாமலும் கர்த்தரை காத்து நடத்தி வந்தேன். பருவமான glory. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் உருகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் உருகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்கான யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை.
கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, யாவையும் எனக்காக செய்து முடித்தவரே, யாவையும் எனக்காக செய்து முடிக்கிறவரே, கல்வாரி சிலுவையில் முடித்தவர், ஒவ்வொரு நாளும் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராயிருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். பாடுவோம். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். சொல்லுங்க. நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். துதியா என் நாவு நிறைந்து இருப்பதாக. துதியா கரங்களை தட்டி நாவு ஆமென் நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. இயேசுவே உம்மை நாள்தோறும் உம்மை துதிப்பே, துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே. பாடுங்களோம். எப்போதும் ஆமென். நான் தேடும் glory. கண்மலை நீதானே. புகலிடமும் புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. என் புகலிடமும் காப்பகமும் ஆமென். எல்லாம் நீதானே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். சொல்லுங்க. கருவறையில் ஆமென். இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். குறைவின்றி ஆமென். குழந்தையாக glory. வெளியே நீர் கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா. எல்லோரும் அக்களித்து ஆக மகிழும். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். நம்பிக்கையோடு இளமை
மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். சொல்லுங்க. நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். துதியா என் நாவு இறைந்து இருப்பதாக. துதியாவே என் நாவு இறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் முதல் கம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. உணர்ந்து பாடுங்க. என்னை காண்பவரே, உங்களை காண்பவர், தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். என்னை காண்பவரே, உணர்ந்து தினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கிறீர். நடந்தாலும் ஆமென், படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கிறீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா. சொல்லுங்க. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீர். சொல்லுவோம். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி அவருடைய பிரசன்னத்தால என்னை சூழ்ந்திருக்கிறீர். உன் திருக்கரத்தா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீர். உன் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா. சொல்லுங்க. நன்றி ராஜா, இயேசு ராஜா. உமக்கு நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவா வளர்வதை கவனித்தீரே. தாயின் கருவில் நான் இருக்கும்போது
உணர்ந்து சொல்லுங்க. ஆமென். மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ என்னை. அதிசயமா ஆமென். பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, உமக்கு நன்றி ராஜா இயேசு ராஜா, உமக்கு நன்றி ராஜா இயேசு ராஜா, உமக்கு நன்றி ராஜா இயேசு ராஜா. மீண்டும் ஒரு முறை நன்றி ராஜா. நன்றி சொல்ல சொல்ல ராஜா தேவ பிள்ளையே ஸ்தோத்திரத்தினால ராஜா கிருபை பெருகும் அல்லவா. ராஜா உமக்கு நன்றி ராஜா இயேசு ராஜா. சொல்லுங்க உணர்ந்து. நன்றி ராஜா ஆமென் ஆமென் இயேசு ராஜா. ஆமென் நன்றி ராஜா இயேசு ராஜா, உமக்கு நன்றி ராஜா இயேசு ராஜா, உமக்கு நன்றி ராஜா இயேசு ராஜா. ரெண்டு கரங்களையும் தட்டி நன்றி ராஜா சொல்லுங்க. இயேசு ராஜா. உங்க சத்தம் உயரட்டு. கரங்களை தட்டி நன்றி ராஜா. கரங்களை தட்டி கொண்டே பாடுங்க. இயேசு ராஜா, உமக்கு நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவர் நீர், தினம் என்னை காப்பவரும் நீர். சொல்லுங்க வாய் திறந்து. ஹல்லேலூயா. என்னை காண்கிறவரே, ஓ என்னை காண்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை காக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆகார் சொன்னால், ஓ என்னை காண்பவரே உமக்கு, ஓ காண்பவரை ஓ நான் இந்த இடத்துல கண்டேன் என்று சொல்லி கர்த்தருக்கு உயர் பெயரை சூட்டினாள். தேவப்படி என்னை காண்கிறவர் அவர் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே அன்றைக்கு ஆகாருக்கு மாத்திரம் அல்ல, உங்களையும் அவர் காண்கிறவராக இருக்கிறாரே, உங்களையும் அவர் காண்கின்ற தேவனாக இருக்கிறாரே. ஓ ஹல்லேலூயா. சொல்லுங்க. உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர். தேவ பிள்ளைகளே, ஓ ஹல்லேலூயா. மனுஷன் ஹல்லேலூயா முகத்தை தான் பார்ப்பான், முகத்தை பார்த்தவன் கணக்கு போடுவான். ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர், இருதயத்தை பார்க்கிறவர். ஓ ஹல்லேலூயா. உத்தம இஸ்ரவேலர் ஆகிய உங்களுக்கும் எனக்கும் ஹல்லேலூயா உத்தம இருதயமுடைய தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் துணையாய் இருக்கிறாரே. உணர்ந்து கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஓ என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எழுமி நின்று சொல்லுங்க. எல்லோரும் எழுமி நிற்போம். எழுமி நின்று கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நடந்தாலும் படுத்திருந்தாலும் அப்பா நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாக நீர் இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க வாய் திறந்து. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நடந்தாலும் படுத்திருந்தாலும் ஓ க்ளோரி அப்பா நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தாயின் கர்ப்பத்தில் நான் உருவான நாளிலே ஓ உம்முடைய கண்கள் என்னை கண்டதே. சொல்லுங்க வாய் திறந்து. உம்முடைய கண்கள் என்னை ஓ கண்டதே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாயின் கர்ப்பத்தில் நான் உருவாவதற்கு முன்பதாகவே கர்த்தர் நீர் என்னை தெரிந்து கொண்டீர், என்னை தெரிந்தெடுத்தீர். தேவ பிள்ளைகளை எவ்வளவு பெரிய சாக்கியோ. தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது உங்களை முன்னறிந்தவர், முன்குறித்தவர். ஓ தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே உங்களை அறிந்திருக்கிறவர். ஓ க்ளோரி. நீ எனக்கு வேண்டும் மகனே மகளே, நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி உங்களையும் என்னையும் முன்குறித்தவர், முன்குறித்தவர், முன்குறித்தவர். முன்குறித்த கர்த்தரை கரங்களை தட்டி சொல்லுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என்னை முன்குறித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம்.
சோத்திரம். என்னை முன் அறிந்தீரே, உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்பா உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். முன் அறிந்த தேவன், முன் குறித்த தேவன். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை தேடி வந்தாரே, ஏற்ற காலத்தில் உங்களை தேடி வந்து அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை உங்கள் மேல் ஊற்றி உங்களை கழுவி சுத்திகரித்து அவருடையவர்களாய் அவருடைய பிள்ளைகளாய் உங்களையும் என்னையும் மாற்றினாரே. கரங்களை தட்டி கர்த்தர் அப்படியே மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு அது சாதாரணமானது அல்ல. உலக மனிதர்களுக்கு அது தெரியாது, உலக மனிதர்களுக்கு அது தெரியாது. ரட்சிக்கப்படாத மனிதனுக்கு அந்த அருமை தெரியாது. தேவ பிள்ளைகளே, தாயின் கர்ப்பத்தில் நீங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே உங்களையும் என்னையும் கர்த்தர் முன்குறித்தார் என்றால் எதற்காக முன்குறித்தார்? தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றும்படி முன்குறித்தாரே. கரங்களை தட்டி அப்பா உமக்கு சோத்திரம். என்னை முன்குறித்தவரே, என்னை முன்குறித்தவரே, முன் அறிந்தவரே, உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். அது மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் முன்னறிந்தவர், முன்குறித்தவர், விலையேறப்பட்ட இரத்த ரட்சிப்பை உங்களுக்கும் எனக்கும் தந்தவர். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஹல்லேலூயா கர்த்தர் தந்திருக்கிற விலையேறப்பட்ட ஹல்லேலூயா வார்த்தைகளுக்காக சோத்திரம்னு சொல்லுங்க. இந்த வேதத்தை கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறாரே. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. எனவே சமாதானத்தை தருகிற, மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தருக்கு சோத்திரம்னு சொல்லுங்க. சொல்லுங்க வாய் திறந்து. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்படாத மனுஷன் கையில் இந்த புக்கு இருக்கு, ரட்சிக்கப்படாத மனிதனுடைய கையில் இந்த வேத புத்தகம் இருக்கு. ஆனால் அவனுக்கு இந்த புத்தகத்தில் இருக்கிற மேன்மை தெரியாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் உங்களுடைய என்னுடைய கரத்தில் கொடுத்திருக்கிற இந்த வேத புத்தகத்தினுடைய ஹல்லேலூயா ஆண்டவரே, இந்த வேத புத்தகத்துடைய மதிப்பு என்னன்னு அறிந்தபடியினாலே தான் தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாள் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், ஒவ்வொரு நாள் வேதத்தை தியானிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த வார்த்தையின்படியே என்னை நடத்தும் என்று சொல்லுகிறோம். எனவே தேவ பிள்ளைகளே, உங்கள் கரங்களில் இருக்கிற வேதத்தை அப்படியே கரங்களில் ஏந்தி அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் கரங்களில் கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதத்துக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. க்ளோரி 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 க்ளோரி. வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் நான் என் துக்கத்திலேயே அழிந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு எனக்கும் கரங்களில் கொடுத்திருக்கிற இந்த வேத புத்தகத்துக்காக, வேத வசனத்துக்காக கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, உமக்கு சோத்திரம் அப்பா. வேதத்தை கர்த்தர் எனக்கு தந்தீரே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. வேதத்தை எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறீரே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. இந்த வேத வசனத்தை கர்த்தர் நீர் எனக்கு தந்திருக்கிறமுடைய அன்புக்காக வாய் திறந்து சொல்லுங்க, உமக்கு சோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை முறை இந்த வேதத்தை நாம் எடுத்து வாசித்தோம். சோர்ந்து போன நேரத்தில் இந்த வேத வசனம் நம்மை தேற்றினதே. சொல்லுங்க, வாய் திறந்து சோத்திரம். ஹல்லேலூயா சோத்திரம். ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் உங்களோடு கூட பேசினதே, உங்களோடு கூட இடைப்பட்டதே. உங்களுக்கு ஹல்லேலூயா இந்த வேத வசனம் மகிழ்ச்சியை தந்ததே, சந்தோஷத்தை தந்ததே. அதற்காக கர்த்தருக்கு சோத்திரம் சோத்திரம், உமக்கு சோத்திரம் என்று சொல்லி ஹல்லேலூயா ஆண்டவருக்கு அப்படியே மகிமை செலுத்துகிற நேரத்தில் அப்படியே நாம் இன்னொரு காரியத்திற்காக சோத்திரம் செலுத்த போகிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஜப ஆவி, ஜப ஆவி, ஜப ஹல்லேலூயா ஆவியை நமக்கு தந்திருக்கிறது நிமித்தமாக நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போதெல்லாம் தேவ பிள்ளைகளே, என்னுடைய ஜபத்தை கேட்கிற தேவன், உங்களுடைய என்னுடைய ஜபத்தை கேட்டு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படியே வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்குள்ள இந்த ஜப ஆவியை ஊற்றி இருக்கிறீரே, ஜெபிக்க வைக்கிறீரே, ஜபத்தில் ஹல்லேலூயா என்னை பலப்படுத்துகிறீரே. சொல்லுங்க வாய் திறந்து. ஹல்லேலூயா, உமக்கு சோத்திரம். தேவ பிள்ளைகளே, உலக மனிதர்களுக்கு இந்த மேன்மை தெரியாது. ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு, பாரம்பரிய சபையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மேன்மை தெரியாது. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னவர், முழங்கால் படியிட்டு
விட்டு நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் தந்தாரே, கடந்த நாட்களில் பதிலை தாரே. கரங்களை தட்டி சொல்லுங்க, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஜெபத்துக்கு பதிலை தந்தீரே ஸ்தோத்திரம், ஜெபத்துக்கு பதில் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா. எனக்காக அல்லப்பா, மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்கும் போது ஆண்டவரே ஜெப ஹல்லேலூயா ஆவியினாலே என்னை நிரப்பி ஜெபத்துக்கு பதிலை தந்து ஆண்டவரே ஹல்லேலூயா நீர் என்னை ஆசீர்வதிக்கிறீரே உமக்கு ஓ ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஓ ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். ஓ ஹல்லேலூயா, ஓ க்ளோரி. அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கிருபையாய் தந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே யோசிச்சு பாருங்க. ஓ ஹல்லேலூயா, இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய எல்லா திருச்சபைகளிலேயும் பெந்தகோஸ்தே பண்டிகை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்ட நாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறின பிற்பாடு 10வது நாள், அதாவது உயிர்த்தெழுந்த பிற்பாடு 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டதே. அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகத்தை உணர்ந்து கர்த்தருக்கு இப்பொழுது கொஞ்ச நேரம் நம்ம நன்றி சொல்ல போகிறோம். தேவ பிள்ளைகளே, அபிஷேகம் சகல நுகங்களையும் முறிக்கும் என்ற வாக்கின்படி அபிஷேகம் பெறுவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருவானவன் என்னென்ன நுகங்களை எல்லாம் வைத்திருந்தானோ, என்னென்ன ஹல்லேலூயா சாப கட்டுகளை வைத்திருந்தானோ, ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றதன் நிமித்தம் தேவ பிள்ளைகளே நுகங்களை முறித்தாரே, கட்டுகளை அறுத்தாரே. 2 கரங்களையும் தட்டி க்ளோரி, கட்டுகளை முறித்து நுகங்களை முறித்து கட்டுகளை அறுத்த கர்த்தருடைய அபிஷேகத்துக்காக அல்லாமா காபா தூடா தாடா தாலாங் காபா தூடா மகதுரு ஓ ஷபா தூடா தாரா தாலாங் கதாரா கதுரு ஓ ரி மகதுரா கதரா ரீபா தாடா மகதுரி கந்தரங் கதரா. ஹல்லேலூயா, க்ளோரி க்ளோரி க்ளோரி. தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு அப்படியே நன்றி சொல்லுகிற நேரத்தில் ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர்ந்து இப்பொழுது மென்மேல் ஊற்றுகிற அந்த அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நிறைவான அபிஷேகம் கடந்து வரும்போது, நிறைவான தேவ வல்லமை உனக்குள்ளே கடந்து வரும்போது எல்லா குறைவுகளும் ஒளிந்து போகும் அல்லவா. குறைவுகளை ஒளிய பண்ணுகிற அபிஷேகம், நிறைவான அபிஷேகம். உன்னுடைய குறைவுகளை எல்லாம் ஒளிய பண்ணி நிறைவான தேவ வல்லமையை, நிறைவான தேவ பிரசன்னத்தை, நிறைவான தேவ கிருபையை, நிறைவான ஹல்லேலூயா கர்த்தருடைய நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கொடுக்கிற, கர்த்தர் ஊற்றுகிற அந்த அபிஷேகத்தை கரங்களை தட்டி ராபாதா டாதா ரகதரா கதுரு ஓ ரிமாதராதரா ரிகங்கதரா கதுராதரா ரீபஹாதல மகபதுடதட பதுரவா ஓ ஷபாதுரா மகதுராங்கதரா ரிமகதுரி மீகதர பௌதரபா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி, நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா சொல்லுங்க. இயேசு ராஜா, உங்க சத்தம் உயரட்டும். நன்றி ராஜா, இயேசு ராஜா. மீண்டும் ஒரு முறை நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அசைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே.
கலங்கலப்பா. எதை நினைத்தும் கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, கரங்களை அசைத்து, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த தேவ பிரசன்னத்தினால் நீர் எங்களை இந்த நாளிலும் மூடி இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை கர்த்தர் நீர் மறைத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. க்ளோரி. மனுஷன் வாழ்கிறது அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்ற வாக்கின்படி இந்த நாளிலும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற இந்த அன்பு பிள்ளைகள், ஆண்டவரே ஆன்லைனில் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற இந்த அன்பு பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தைகளை தந்து அவர்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் பலன் தந்து கர்த்தர் நீர் பிழைக்க வைக்கப் போகிறீரோ எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நீர் பேசுகிற தெய்வம், நீர் பேசட்டும், நாங்கள் கேட்கட்டும். பரலோகத்துக்கும் இந்த பலிபீடத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கட்டும். தேவ பிரசன்னம் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யட்டும், ஆண்டு நடத்தட்டும். கிருபை கொப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக, கிருபை ஒன்றே வெளிப்படுவதாக. அருமையான தேவதாசனை நீர் உம்முடைய சிலுவையின் நிழலில் நீர் மறைத்து, உம்முடைய அபிஷேக அக்னியின் வல்லமைக்குள்ளாய் கர்த்தர் நீர் நிறைத்து, நீர் இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே பயன்படுத்தும். ஆண்டவரே வந்திருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா பலனை தருகிற வார்த்தைகள் கடந்து வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். கர்வோம் ஜீசஸ் க்ளோரி ரைஸ். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே இந்த அருமையான மாலை வேளையிலும் கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக கர்த்தரை துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் மீண்டும் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்தார். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் பெந்தெகோஸ்தே நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. காலை ஆராதனையிலேயும் அதை தொடர்ந்து நடந்த 2வது ஆராதனையிலேயும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. இந்த 3வது ஆராதனையில் தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிற அருமையான தேவனுடைய தாசன் பாஸ்டர் பிரான்சிஸ் அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நம்முடைய சபைக்கு அடிக்கடி கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிற நல்ல ஒரு தேவதாசன், சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கிற ஒரு அருமையான தேவனுடைய தாசன். எனவே இவர் இந்த நாளிலும் இந்த அருமையான தேவதாசன் நாள் நம்முடைய மத்தியில் இருப்பது பெரிய சந்தோஷம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட அருமையான தேவனுடைய தாசனை நான் வரவேற்கலாமா? க்ளோரி க்ளோரி க்ளோரி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலே மீண்டுமாக உங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மிகப்படுத்த அன்று பாராட்டியிருக்கிற அந்த அன்பிற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான இந்த திருச்சபைக்காக இங்கே நடக்கிற மகிமையான ஊழியங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருக்கு கரம் வந்து பெரிய காரியத்தை செய்யட்டும். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாம். இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். உபாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிப்போம். உபாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசித்து நாம் தியானிக்கலாம். நீங்கள் யோர்தானை கடந்து போய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தில் குடியேறும் போதும் சுற்றிலும் இருக்கிற உங்கள் சத்துருக்களை எல்லாம் அவர் விலக்கி உங்களை இளைப்பாற பண்ணுகிறதுனால் நீங்கள் சுகமாய் வசித்திருக்கும் போதும். நல்ல கவனிங்க. நீங்கள் இந்த யோர்தானை கடந்து போய்
உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கிற இந்த தேசத்தில் நீங்கள் குடியிருக்கிற பொழுது அங்கே 32 கானானிய ராஜாக்கள் இருக்கிறார்கள். இந்த ராஜாக்கள் எல்லாம் கர்த்தரை விலக்கி உங்களை இளைப்பாற பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இந்த சாயங்கால வேளை வந்திருக்கு நமக்கு கொடுக்குற வார்த்தை, நான் உங்களை இளைப்பாற பண்ணுகிற கர்த்தர். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு இளைப்பாறலை தருவேன். ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள், எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே 10 விதமான அற்புதங்கள் மூலமாக ஜனங்கள் ஆச்சரியமான விதத்தில் விடுவிக்கப்பட்டு இப்போது மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவள் வழிநடத்தப்பட்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்பொழுது கரண்ட் சுச்சுவேஷன் அவங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கிறது. ஆனால் அவங்களை அந்த வனாந்தரத்தில் நடக்கிற பொழுதே நம் ஜனத்தை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், இது உங்களுடைய ஆசீர்வாதம் அல்ல, இது டெம்பரரியாக நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்காக ஒரு இளைப்பாறுதலை உங்களை வைத்திருக்கிறேன், பாலும் தேனும் ஓடுகிறேன் அந்த கானான் தேசத்துக்குள்ளே நீங்கள் புறப்பட்டு போய் அங்கே நீங்கள் சுகமாய் வசித்திருக்க போகிறீங்க, நீங்கள் சுகமாய் ஆஸ்வதிக்கப்பட போகிறீங்க என்று சொல்லி தம் தாசன் மோசேயின் மூலமாக இந்த தம் ஜனங்களுக்கு கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை அருளி செய்து அவளை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொதுவாக தேவன் நம்முடைய எதிர்காலத்தை அறிந்தவர். உங்களுடைய என்னுடைய எல்லா எதிர்காலங்களையும் அவர் அறிந்தவர். நாம் கடந்து போகிற எல்லா வழிகளையும் வேதனைகளையும் அவர் அறிந்தவர். வனாந்திரத்தில் அவர் விட்டு விலகின தேவனும் அல்ல, வனாந்திரத்திலே அவர் மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக இருந்து தம் ஜனத்தை அவர் ஆச்சரியமாக நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ நம்முடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, நம்முடைய ஃபியூச்சர் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எல்லோரும் மனதில் வைத்து தான் அவர் எகிப்திலிருந்தே மீட்டு எடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம எகிப்தில் அவர் ஜனங்கள் சந்திக்கிற பொழுதே அவருக்கு தெரியும் ஒரு கானான் தேசத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி விட்டார். மோசேயை சந்திப்பதற்கு முன்பதாகவே ஆபிரகாம் கிட்டே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார், இந்த தேசத்தை உனக்கும் சந்ததிகளுக்கும் நான் சுதந்திரமாக கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஸோ என்னுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அதை அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். ஏற்ற நேரத்தில் அற்புதமாக கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. ஸோ நான் உங்களை எல்லா சத்துருக்களையும் விலக்கி உங்களை நான் இளைப்பாற பண்ணுவேன், ஒரு இளைப்பாறை தருவேன்னு சொல்லி கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணுகிறார். தொடர்ந்து வாசிக்கும். அந்த வாக்குத்தத்தம் எப்போ நிறைவேறிச்சு? யோசுவா புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் பாருங்க. யோசுவா புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி எல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்து அந்த தம் ஜனத்தை தம் தேசத்தில் கர்த்தர் இளைப்பாற பண்ணினார். ஸோ அந்த வனாந்தரத்தில் நடக்கிற பொழுதே தம் ஜனத்துக்கு இளைப்பாற பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு தத்தம் பண்ணின கர்த்தர் யோசுவாவை கர்த்தர் எழுப்பி சேனைகளை கர்த்தர் எழுப்பி அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி முடித்தார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ஸோ தம் பிதாக்களுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆணையிட்டபடியே ஏற்ற நேரத்தில் தம் ஜனத்தை தம் தேசத்தில் கர்த்தர் இளைப்பாற பண்ணினார். ஒரு சத்துருக்களும் அவளுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கவில்லை. காரியம் வாய்த்தது. ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பதாக எனக்கு முன்பதாக எவ்வளோ சத்துருக்கள் இருந்தாலும் ஒன்றும் எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆமென். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். யோசுவாக்கு முன்பதாக ஒரு சத்துரு எதிர்த்து நிற்க முடியவில்லை. 30 ராஜாக்களை சங்கரித்து அந்த தேசத்தை சுதந்திரித்தான் சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ கர்த்தர் மோசே மூலமாக வாக்கு பண்ணினார். யோசுவான் கரத்தினால அந்த காரியத்தை வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்றி முடித்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னும் சில வசனங்களை வாசிப்போம். 1 நாளாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 நாளாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து 4 திசைகளிலும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார் அல்லவா? ஆமென். தேசத்தின் குடிகளை என் கையில் ஒப்புக் கொடுத்தார். கர்த்தருக்கு முன்பாகவும் அவருடைய ஜனத்திற்கு முன்பாகவும் தேசம் கீழ்ப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து எத்தனை திசையில் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தாரா? 4 கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. அப்போ 4 திசைகளிலும் ஒரு இளைப்பாறுதல். கிழக்கிலிருந்தும் சத்துருக்கள் மேலே எழுப்பி வர முடியல, மேற்கிலிருந்தும் சத்துருக்கள் அவங்களை மேற்கொள்ள முடியல, வடக்கிலிருந்தும் சத்துருக்கள் மேற்கொள்ள முடியல, தெற்கிலிருந்தும் சத்துருக்கள் தம் ஜனத்தை மேற்கொள்ள முடியாதபடிக்கு தம் ஜனத்தை கர்த்தர் அற்புதமாய் பாதுகாத்து 4 திசைகளிலும் இருந்தும் ஒரு வேலையை அடைத்து தம் தேசத்தை தம் ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. யோபின் வாழ்க்கை நம்ம வாசிக்கிற பொழுது 4 திசையிலிருந்து காற்று எழும்பி வந்து அவனுக்கு விரோதமாக, அவன் ஆஸ்திகளுக்கு விரோதமாக, அவனுடைய நன்மைகளுக்கு விரோதமாக 4 திசையிலும் காற்றுகள் வந்து அவனோடு மோதி அடித்து அவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் கெடுத்து போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். பட் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், அவன் 4 திசைகளிலும் கர்த்தர் தம் ஜனத்திற்கு தம் தேசத்திற்கு ஒரு இளைப்பாறுதலை தந்தாராம்.
ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இந்த வாக்குத்தத்தை பிடிங்க. ஏதாச்சும் நான் சில இலைகளில் நான் ஆஸ்வாதமாக இருக்கிறேன், ஆனால் சில இலைகளில் எனக்கு ஒரு சத்துரு போராட்டம் இருக்கிறது, சில குறைவுகள் இருக்குதுன்னு சொல்லி அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் இந்த வாக்குத்தத்தை பிடிங்க. ஆண்டவரே, இந்த 1-4-22-18 4 திசைகளிலும் நீர் இளைப்பாத இந்த ஜனத்துக்கு கொடுத்தீங்கப்பா, தேசத்தையும் கொடுத்தீங்கப்பா, என்னுடைய குடும்பத்திற்கு என்னுடைய வாழ்க்கை நிலைகளுக்குள்ளே இந்த 4 திசைகளிலும் நீர் ஒரு இளைப்பாறுதலை சமாதி தர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கருத்தாக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபந்தான் நமக்கு ஆசீர்வாதம், ஜெபந்தான் நமக்கு ஆதாரம், ஜெபந்தான் நமக்கு அஸ்திவாரம். நம்ம ஜெபிக்க தான் எந்த எல்லை வழியாக அல்லது எந்த வழியாக சத்துரு உள்ளே நுழைகிறான்னு நமக்கு தெரியாது, எந்த எல்லைகளில் சத்துரு கண்ணி வைத்திருக்கான்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த எல்லைகள் வேலையடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த எல்லைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த வாக்குத்தத்த வசனங்களை வைத்து நம்ம ஜெபிக்கிற பொழுது சத்துருவன் எந்த எல்லைகளிலும் உள்ளே நுழையாதபடிக்கு கர்த்தர் நம்மளை வேலையை அடைப்பார். ஆமென். வசனம் பேசுகிற பொழுது சில வீடுகளுக்குள்ளே பாருங்கள், பேரண்ட்ஸ் நல்லா ப்ரேயரில் இருப்பாங்க, பிள்ளைங்க கொஞ்சம் ப்ரேயரில் டம்மியாக இருப்பாங்க. அப்படி மாறி இல்லை கணவன் நல்லா ப்ரேயரில் இருப்பாங்க, மனைவி கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க, இல்லை மனைவி நல்லா ப்ரேயரில் இருப்பாங்க, கணவன் வீக்காக இருப்பான். ஸோ இப்படி ஒவ்வொரு எல்லைகளுக்குள்ள சில அந்த பலவீனங்கள் இருக்கும். அப்போ நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே எங்களை குடும்பமாக கர்த்தரை சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாரும் பேலன்ஸ்டாக வளரணும். கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக, குடும்பமாக எல்லோரும் ஆவிலிருந்து ஜெபிப்பது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். எல்லோரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆவில் நிறைந்து ஜெபிப்பது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். குடும்பமாக தேவ சமூகத்தில் பாடி ஆராய்ச்சி தேவ பிரசந்த களி கூறுவது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறாங்க, 5 பேர் இருக்கிறாங்க சொன்னால் 5 பேர் குடும்ப ஜெபத்தில் ஒரு 10 நிமிஷம் அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிறாங்கன்னா பிசாசு எந்த வழியாக வர முடியும்? 4 வழியாக 8 வழியாக ஓடி போயிடுவோம். ஹல்லேலூயா. எந்த வழியாக உள்ளே வர முடியாது. கொஞ்சம் கவனிங்கள் சத்தியத்தை. ஸோ குடும்பத்தில் இருக்கிற தாய், தகப்பன், பிள்ளைகள் அத்தனை பேருமே நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்நிய பாஷையில் பேசுகிற பிள்ளைகளாக இருந்தால் சத்துருக்கு வீட்டில் இடமில்லாமல் போய்விடுகிறது, அந்தகார கிரைகளுக்கு இடமில்லாமல் போய்விடுகிறது, பலவீனங்களுக்கு சுகனுக்கு இடமில்லாமல் போய்விடுகிறது, பிசாசின் போராட்டங்களுக்கு இடமில்லாமல் போய்விடுகிறது. அது நம்ம வாஞ்சிக்கணும், ஜெபிக்கணும். ஆமென். இந்த பெந்தகோஸ்து நாள் நினைக்கிற அந்த நாளிலே குடும்பத்துக்கு ஒவ்வொரு மேலும் அபிஷேகம் பெற்றுள்ளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட அவள் அபிஷேகத்தை பெற்றுள்ளதாக இருக்கிற பொழுது, ஆவிலிருந்து ஜெபிக்கிற பொழுது அந்த குடும்பம் வேலை அடைக்கப்படுகிறது, அந்த சத்துருவின் கிரைகளுக்கு விலக்கி பாதுகாக்கப்படுகிறது. 4 திசைகளிலும் கர்த்தர் இளைப்பாறுதலை தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், கேட்டா தருகிறார். அபிஷேகத்தை கேட்டா தருகிறார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றி கொஞ்சம் இருதயத்தை திறந்து கொடுத்து, ஆண்டவரே எனக்கு தாங்கப்பான்னு கேட்டால் கொடுத்து விடுகிறார். அந்த வாரத்தில் திருவண்ணாமலை சபையில் இந்த மாதிரி ஒரு அபிஷேக கூட்டம் நடந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி திருமணமானது, திருமணமாகி 10 வருஷம் ஆயிடுச்சு. மூலிகை ஞானம் எடுத்த மகள், ரட்சிக்கப்பட்ட மகள், ஆனால் அபிஷேகம் இல்லை. திருமணமாகி 10 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் ரெகுலராக ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போகிறவங்க. கடந்த வாரம் அங்கே ஒரு அபிஷேக கூட்டம் நடந்தது. இந்த பெராக்கா ஊழியத்தை சார்ந்த தேவ மனுஷன் அந்த அபிஷேக கூட்டத்தை நடத்தினா. இத்தனை ஆண்டுகளாக அபிஷேகம் பண்ணப்படாத அநேக பிள்ளைகள் அந்த சபையில், எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 பேர் அந்த கூட்டத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. 10 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக ரட்சிப்பு அனுபவத்தில் இருந்த பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்படாமல் இருந்தாங்க சபையில். அந்த தேவ மனுஷன் பெராக்கா ஊழியத்தை சேர்ந்த நல்ல தேவ மனுஷன் கையில் பாசம் அறிமுகப்படுத்தி வச்சாங்க, கேள்விப்பட்டேன். ஸோ அந்த ஜெபத்தை ஏறெடுத்த பொழுது 15க்கும் அதிகமான கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொண்டாங்க. அங்கே வசனம் சொல்லப்பட்ட அந்த சாட்சி நான் கேள்விப்பட்டேன். 10 மணிக்கு பிரேயர் முடிஞ்சிச்சு, ஒரு சகோதரி 11:30 மணி வரைக்கும் அந்நிய பாஷை பேசிட்டே இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. 10 மணி பிரேயர் முடிச்சு எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் அந்த ஒரு சகோதரி மட்டும் இன்னும் 1.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா உட்காந்து ஒரு வாரத்தில் உட்காந்து அன்னிவாஸ் பேசிட்டே இருந்திருக்கிறான். 10 வருஷமாக காத்திருந்து பெற்றுக்கொண்டு நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே நம்ம குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள் யார் அபிஷேகம் பண்ணப்படாமல் இருக்கிறார்களோ இந்த நாட்டில் இயேசுவின் நாமத்தை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. குடும்பமாக ஆவியில் நிறைந்து ஜெபிப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். 4 திசைகளிலும் ஒரு இளைப்பாறுதல், 4 திசைகளிலும் ஒரு பாதுகாப்பு. எந்த வழியாகவும் சத்துரு நுழையாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சாட்சியாக சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் இருக்கிறீங்க, ஒன்றுமில்லை, நான் கர்த்தரை ஆராதிக்கிற பொழுது கொஞ்சம் விட்டு கொடுங்க, அந்த அபிஷேகம் உங்கள் மேலே கடந்து வரும். ஆமென். கொஞ்சம் விட்டு கொடுங்க, உங்களை டெடிகேட் பண்ணுங்க. கர்த்தருடைய அபிஷேகத்தை தாகத்தோடு வாஞ்சத்தோடு கேட்டு பாருங்க, கர்த்தர் உங்களோடு கொஞ்சம் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 திசைகளில் ஒரு இளைப்பாறுதல். இன்னொரு வசனம் கொடுங்க, 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருந்தான். தாவீது ராஜாவை சுற்றி இருந்த எல்லா சத்துருக்களுக்கும் தேவனாய் கர்த்தர் விலக்கி நீங்களாக்கி அவனை இளைப்பாற பண்ணினாராம். ஆமென்.
தாவீது ஒரு யுத்த புருஷன் அல்ல, ஒரு பராக்கிரமசாலி யுத்த புருஷன். சுற்றி இருக்கிற அத்தனை ஜாதிகளோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டே இருந்தார். பெலிஸ்தர்களோடு கூட சீரியர்கள், அமலேக்கர்கள், அம்மோனியர்கள், மோவாபியர்கள், ஏதோமியர்கள் என்று சொல்லி சுற்றி அத்தனை சத்துருக்களோடு கூட யுத்தம் பண்ணுகிற ஒரு யுத்த புருஷனாக கர்த்தர் அவனை வைத்திருந்தார். ஒரு யுத்த அபிஷேகத்தை தாவீது மேல் கர்த்தர் வைத்திருந்தார். ஸோ தன் வாழ்நாள் முழுவதும் அவர் யுத்தம் பண்ணி கொண்டே இருந்தார். ஆனால் ஒரு யுத்தத்திலையும் அவர் தோற்று போகவே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு ஸ்டேஜ் வந்த பொழுது அந்த யுத்த காலங்கள் முடிந்தது. சுற்றி எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி இந்த தாவீது ராஜ்யமும் தேசத்தையும் கர்த்தர் இளைப்பாற பண்ணினார். ஆமென். நல்ல கவனிங்க. உங்கள் வாழ்க்கை எங்கே டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ அங்கே நீங்கள் யுத்தம் பண்ணி தான் ஆகணும். எந்த எல்லையில் உங்களுக்கு நன்மை இல்லையோ உங்கள் குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், எந்த எல்லைகளில் நம்ம பிளெஸ்ஸிங் இல்லாமல் தடுமாறுகிறோமோ போராடுகிறோமோ அந்த எல்லைகளில் குறித்து வைத்து அதுக்காக ஒரு ஸ்பெஷல் யுத்த பிரேயர் செய்யணும். ஆமென். எந்த எல்லையில் பிசாசுக்கு ஒரு ஆசோதை, அவன் திருடன், அவன் நன்மை அவன் தான் திருடி வச்சிருக்கிறான். நம்முடைய ஆசோதை அவன் தான் திருடி வச்சிருக்கிறான். அவன் திருடன் என்று கர்த்தர் நமக்கு நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறான். அதனால் எந்த எல்லையில் நம்ம யுத்தம் பண்ண வேண்டுமோ அந்த காரியங்களை குறித்து வைத்து அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஜெபித்து நம்ம ஜெயம் எடுக்க வேண்டும். பலவான் நம்ம மேற்கொள்ள வேண்டும். பலவானை மேற்கொண்டால் தான் நமக்கு வந்து சேர வேண்டிய ஆசை நமக்கு கரத்தில் வந்து சேருகிறது. தானியேல் 21 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். வேதம் சொல்லுகிறது 21 நாள் கழித்து கேப்ரியேல் தூதன் வருகிறான். வந்து சொல்லுகிறான், முதல் நீ ஜெபிக்க தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டு விட்டது. ஆனால் பெர்சியா தேசத்தின் அதிபதி 21 நாட்கள் என்னோடு கூட யுத்தம் பண்ணி நான் வானத்தில் யுத்தம் பண்ணினான். மிகாவேல் தூதன் வந்து எனக்கு உதவி செய்தான். அங்கே யுத்தத்தில் நான் ஜெயிச்சுட்டு நான் அப்போது பதிலை கொண்டு வருகிறேன்னு சொல்லி அவன் தேவையான பதிலை தந்து பிளஸ் பண்ணிட்டு கடந்து போனான். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தின் எல்லைகளில் நீங்கள் எங்கே டிஸ்டர்ப் ஆகியிருக்கிறீங்க, எந்த ஆசோத சத்துருவான் பிடித்து வைத்திருக்கிறான், எந்த காரியத்தில் நமக்கு ஒரு விடுதலை இல்லை, எந்த காரியத்தில் நமக்கு ஒரு ஆசோதனை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்காக ஒரு வாரம் நீங்கள் ஒரு வேளை பாஸ்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி, குடும்பத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணி இப்படி ஒரு பிளஸ்ஸிங்கை நாங்கள் ஜெபிக்க போகிறோம் என்று சொல்லி அருமையான அந்த பாஸ்டர் தாய் தகப்பனை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவளோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். குடும்பம் ஒரு வாரம் 7 நாட்கள் ஒருவேளை உபவாசம் இருந்து அந்த குறிப்பிட்ட காலத்துக்காக மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிச்சு பாருங்கள். அது தடைகள் உடையும், கட்டுகள் உடையும், காரியம் வாய்க்கும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் யுத்தம் பண்ணணும். கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், எந்த எல்லையில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, எந்த காரியங்கள் தடுமாற்றமாக இருக்கிறதோ அந்த காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டுமே கவனத்தில் வைத்து அதுக்காகவே நீங்கள் பற்றி யுத்தம் பண்ணுகிற பொழுது அதுக்கு தடைகள் உடைக்கப்படுகிறது. அதை பிடித்த சத்துரு பிடிகள் தளர்ந்து போகிறது, காரியம் வாய்க்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யுத்தம் பண்ண வேண்டும். தாவீது ராஜா யுத்த புருஷனாக இருந்தான். சுற்றி எல்லா சத்துருக்களும் கூட யுத்தம் பண்ணினான். ஸ்டேஜில் வந்த பொழுது கர்த்தர் எல்லா சத்துருக்களையும் அவன் பாதங்களுக்கு கீழே மடங்கடித்து போட்டான், சங்கரித்து போட்டான். அவன் இளைப்பாற ஆரம்பித்தான். கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் உபவாச ஜெபங்களை மிஸ் பண்ணக்கூடாது. சகோதரிக ஜெபத்தை மிஸ் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைக்கு எப்படி சண்டே சர்வீஸை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே போலவே இந்த உபவாச ஜெபங்களுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆமென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அங்கே தான் கட்டுகள் உடைகிறது, அங்கே தான் நுகங்கள் முறிகிறது, அங்கே தான் காரியம் வாய்க்கிறது. ஆமென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அது கடினமாக தான் இருக்கும், ஆனால் அங்கே தான் விடுதலை இருக்கிறது, அங்கே தான் ஜெயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம போராடி ஜெபிக்கிற பொழுது தான் கட்டுகள் உடைகிறது, நுகங்கள் முறிக்கப்படுகிறது, காரியம் வாய்க்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல ஜெபிக்கிற சபையில் இருக்கிறீங்க, தாசனுடைய இந்த தேவத்தில் நல்லா பங்கெடுங்க. வாரந்தோறும் நடக்கிற ப்ரேயரில் பங்கெடுத்து பாருங்கள். நல்ல ஆவலில் ஜெபிச்சு பாருங்கள். தடைகள் உடையும், காரியம் வாய்க்கும். ஆமென், அல்லேலூயா. ஸோ தாவீதுடைய எல்லா சத்துருக்களுக்கும் கர்த்தர் நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினான். கர்த்தர் தருகிறா. யுத்தமானவர்கள் தான் கர்த்தர் தருவா. நல்லா சாப்பிட்டு தூங்குறவங்களுக்கு கர்த்தரோ நமக்கு பிரியமானவனுக்கு தூங்கு. பைபிளை தூங்கி உயிரை இழந்தவங்களாம் இருக்கிறாங்கல்ல. ஒரு ராஜா போயிட்டு யாக்கல் வீட்டில் என்ன பண்ணிட்டான், யுத்தம் நடந்துட்டு இருக்கு, அவன் தலைக்கு கத்தி இருக்கு. அந்த யாகல் வீட்டில் எவ்வளோ மதியம் பாருங்க. அங்கே போய் பாலை குடிச்சு நிம்மதியாக தூங்குறான். அந்த அம்மா சுற்றி எடுத்து ஆணி எடுத்து தலையை போட்டு வச்சு காலி பண்ணிடுச்சு. அல்லேலூயா. தூங்கி உயிரை எட்ட மாட்டாலும் உண்டு. ஆமென். அதனால் ஜெபிக்க வேண்டிய காலத்தில் ஜெபம் பண்ணிடணும். அப்போ தூங்கினா போச்சு. நான் எப்போ யோசிப்பேன், அந்த யாக்கோபு அன்றைக்கி ஒரு நைட்டு தூங்கியிருந்தான்னா கதை முடிஞ்சுது. அல்லேலூயா. உசுரும் போயிருக்கோம், மனைவி பிள்ளை உசுரும் போயிருக்கோம். ஆனால் அந்த இரவு விழித்து கொண்டார். இரவெல்லாம் போராடி ஜெபித்தார், கெஞ்சி அழுது ஜெபித்தார். அதிகாலையில் இஸ்ரவேலாக மாறினார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில், ஜெபிக்க வேண்டிய விதத்தில் சரியாக ஜெபித்து விட்டால் வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வந்து சேர்ந்து விடும்.
ஹல்லேலூயா. மறுபடியும் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில், ஜெபிக்க வேண்டிய விதத்தில் சரியாக ஜெபித்து விட்டால் நமக்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து காரியங்களை வாய்க்க செய்கிற நல்ல கண்களை மூடி ஆவியில் நிறைந்து கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவெல்லாம் ஜெபித்தான் யாக்கோபு. தடைகள் உடைக்கப்பட்டது, தடைகள் உடைக்கப்பட்டது. கோபமாய் வந்த ஏசா கட்டுப்பிடித்து முத்தமிட்டான். அங்கே சமாதானம் வந்தது, தடைகள் விலகி போனது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் உடைக்கப்பட்டு ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்க்கையில தடுமாற்றங்கள் மாறுவதாக. ஜெபம் அப்பா ஜெயத்தை கொண்டு வருகிறது ஆண்டவரே. பிள்ளைகள் வாழ்க்கை யுத்தம் பண்ணுகிற எல்லா சத்துரு வல்லமிலிருந்து பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எந்தெந்த குடும்பங்களுக்கு எந்தெந்த எல்லைகளுக்குள்ளே ஒரு விடுதலை வேணுமோ கர்த்தர் அந்த விடுதலை கட்டவிழ்க்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கட்டவிழ்க்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கட்டவிழ்க்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபித்து ஜெயம் எடுக்கிற கிருபை தந்து ஆசீர்வதிங்கப்பா. நாம மகிமைப்படட்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது அவன் எல்லா சத்துருக்களுக்கும் கர்த்தர் நீங்களாக்கி அவனை இளைப்பாற பண்ணினான். யுத்தங்கள் முடிந்தது. ஜெபத்துக்கு பிறகு புயலுக்கு அப்புறம் ஒரு அமைதிங்கிற மாதிரி நல்லா நம்ம ஜெபம் பண்ணிட்டு போனால் தேவனுடைய கரத்தில் இருந்து தேவையான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். யாராச்சும் ஜெபிப்பான்னு எதிர்பார்க்கக்கூடாது, நீங்கள் தான் ஜெபிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கப்போ. யாராச்சும் ஜெபிப்பாங்கல்ல, உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக, உங்கள் நன்மைகளுக்காக நீங்கள் தான் யுத்தம் பண்ணி ஜெபிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். ஆமென். அப்படி ஜெபம் பண்ணதுனால, தாவீது யுத்தம் பண்ணி ஜெபிச்சதுனால என்ன நடந்துச்சுன்னா, நம்ம தெரிஞ்ச ஒரு வசனம் பாருங்க. சாலமோன் நாட்கள் மிகவும் சமாதானமாக இருந்தது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. பாருங்க, நல்லா ஜெபம் பண்ணா விரோதியும் இருக்க மாட்டாங்க, டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, இடையூறும் இருக்காது. ஹல்லேலூயா. ஸோ அந்த தாவீது அது யுத்த புருஷன், அது ஜெபத்தில் போராடுகிற காரியத்துக்கு அடையாளம். புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் ஒரு ஜெப யுத்தத்துக்கு அது அடையாளம். அவன் சரியாக ஜெப யுத்தத்தை செய்தபடினால, யுத்த புருஷனாக இருந்தபடினால, அவனுடைய பிள்ளையாக சாலமோன் நாட்களில் வேதம் சொல்லுகிறது எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தா. ஏன் சாலமோன் நாட்கள் இளைப்பாறுதலாக இருந்தது? செய்ய வேண்டிய அத்தனை யுத்தத்தையும் அங்கே தாவீது செய்து முடித்து விட்டான். ஹல்லேலூயா. செய்ய வேண்டிய எத்தனை சுற்றி இருக்கிற அத்தனை தேசத்தோடு கூட, சத்துருக்களோடு கூட இந்த தாவீது யுத்தம் பண்ணி எல்லாரையும் தன் பாதத்து கீழே அவன் கொண்டு வந்து விட்டான். அதனால் சாலமோன் நாட்களில் எங்கும் இளைப்பாறுதல், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை, டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எனிமி இல்லை, சத்துருக்கள் இல்லை, எல்லாம் அடங்கி போனார்கள், முனையற்று போனார்கள். சாலமோனின் நாட்கள் சமாதானத்தின் நாட்களாக இருந்தது. அதனால் அவனை கட்டி எழுப்புகிறான். சாலமோன் காலங்களை குறித்து அவன் வாசித்து தியானிக்கிற பொழுது அவன் ஆசைப்பட்டதெல்லாம், விருப்பப்பட்டதெல்லாம் தேசத்தில் கட்டி எழுப்பினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய காரியங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த காரியங்களை கட்டி எழுப்பப்படுவதற்கு முன்பதாக ஒரு மிகப்பெரிய ஜெப யுத்தத்தை நம்ம செய்ய வேண்டி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. யுத்தம் செய்கிற பொழுதுதான் சத்துருக்கள் மடங்கடிக்கப்படுகிறார், விரோதிகள் இல்லாமல் போகிறார்கள், இடையூறுகள் இல்லாமல் தவிடு பொடியாக்கப்படுகிறது, காரியம் வாய்க்க ஆரம்பிக்கிறது, எல்லைகள் எங்கும் ஒரு இளைப்பாறுதல் வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. சத்துரு உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம் சமாதானமாக தூங்க முடியாது. எப்பயும் சொல்லுவோம், வீட்டுக்குள்ளே பாம்பு நுழைஞ்சிருச்சு, நைட் நல்லா தூங்குவீங்களா? பாஸ்டர், நேற்று நைட்டு 11 மணிக்கு ஜன்னல் வழியா எங்கள் வீட்டில் ஒரு நாகப்பாம்பு வந்தது. நான் அதுக்கு ஒரு தலகாணி போட்டு பாயை போட்டு நானும் நிம்மதியாக படுத்து தூங்கணும். அப்படி யாராவது சாட்சி சொல்ல முடியுமா? வாய்ப்பு இல்லை. உடனே ஒரு கம்பை எடுத்து தலையை போட்டு அடித்து நசுக்கி அது ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன் தாள் வச்சு ஸ்டேட்டஸில் வச்சுருவோம்ல, பாம்பு வந்துச்சு அடிச்சிட்டோம் பாருங்கள், நானும் பாம்பு. கடந்த நாட்களில் மார்ச் மாதம் 20 days ஃபாஸ்டிங் ஆண்ட கிருபையினால் கர்த்தருடைய உணர்த்தலின்படி ஒரு ஊழியங்களுக்காக ஒரு இடத்துல ஒரு ஹாலில் தங்கியிருந்தேன், ஃபாஸ்டிங் இருந்தேன். 4வது நாள் ஃபாஸ்டிங். அது லைட்டாக கதவை திறந்தேன். ஈவினிங் டைம் ஒரு 6-6:30 மணி இருக்கும். உள்ளே பாம்பு வந்துருச்சு. நான் அந்த பக்கம் இப்படி திரும்பி ஜெபம் பண்ணி ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் ஒர்ஷிப் பண்ணிட்டு திடீர்னு இந்த பக்கம் பார்க்குறேன், அந்த வழியாக பாம்பு வந்து நிற்கிது. இல்லையா, சின்ன பாம்பு, ஒரு ரொம்ப சின்ன பாம்பு. டக்குன்னு பக்கத்தில் இருந்த அது டைல்ஸ் இருந்ததுனால அதெல்லாம் ரொம்ப மூவ் பண்ண முடியல. டக்குன்னு குச்சி எடுத்து அடித்து தூக்கி போட்டுட்டேன். ஆனால் ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். எதுக்காகனா ஒய்ஃப் போட்டு காட்டுவோம். இங்கே பாரு, பாசிங் ஜெபம் பண்ணேன், சின்ன பாம்பு வந்துச்சு. ஆனால் அடிப்பது கத்த, ஆனால் விஷ பாம்பு சொல்கிறாங்க, அடிக்கடி வருமா சுற்றி அந்த மாதிரி ஒரு மாதிரி வனாந்திர மாதிரி ஒரு இடம் அப்படி இருந்துச்சு. கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. சத்துருக்கள் சங்கரிக்கப்பட வேண்டும்,
ஜெபத்தின் மூலமாக, துதியின் மூலமாக, ஸ்தோத்திரத்தின் மூலமாக, உபாச ஜெபங்கள் மூலமாக சத்துருக்கள் சங்கரிக்கப்பட வேண்டும். அப்போதான் நமக்கு இளைப்பாறுதல் வருகிறது. விரோதிகள் மடங்கடிக்கப்படுகிறார்கள். இடையூறுகள் இல்லாமல் போகிற பொழுது வாழ்க்கையில் சமாதானம் வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் சரியாக ஜெபம் பண்ணிடுங்க. சரியாக ஜெபம் பண்ணி சபையோடு இருந்த ஜெபத்தில் பங்கெடுங்க. உங்கள் வாழ்க்கையில் அந்த சத்துரு கிரைகள் அழியட்டும். தேவையான பரிபூர்ண சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. சரி, இன்றைக்கு அந்த இளைப்பாறுதல் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு 4 ஆங்கில வார்த்தை இருக்கிறது. அந்த இளைப்பாறுதல் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு ஆங்கில வார்த்தையில் ஒரே அர்த்தம் கொண்ட 4 சத்தியம் இருக்கிறது. முதலாவது இளைப்பாறுதல் என்று சொல்லி, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி மத்திய 11:28 ஏசாண்டவர் சொன்னார். பழைய ஏற்பாட்டில் மோசேயின் காலத்தில் என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு நாங்கள் யாத்திராகம் 33, 13, 14 மோசேக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அப்போ இந்த இளைப்பாறுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், முதலாவது அர்த்தம் ரெஸ்ட்டு, அடுத்து ஓய்வு. சொல்லுங்க, ரெஸ்ட். ஒரு ஓய்வை தருகிறா. இந்த உலகத்தில் நமக்கு கட்டாயம் ஓய்வு அவசியம். அதனால தான் ஒவ்வொரு நாளும் நைட்டில் ஒரு மினிமம் 6 ஹவர்ஸ் என்ன பண்ணுறோம், நார்மல் ஆவரேஜாக ஒரு 6 மணி நேரம் தூங்குவது நமக்கு ஆசீர்வாதம். 6 மணி நேரம் தூங்கலைன்னா பிரெயின் சரியாக ஒர்க் ஆகாது, மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அதனால் மினிமம் ஒரு 5-6 ஹவர்ஸ் தூங்குவது நமக்கு நல்லது. கர்த்தர் ஸ்தோத்திரம். மார்க்கு புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க. இயேசு மகா ராஜாவும் ஊழியத்தின் நிமித்தமாக சாப்பிட முடியல, சாப்பிட கூட டைம் இல்லை, அப்படி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போது அவர் வார்த்தை சொல்லுகிறார். அவர்களை நோக்கி, வனாந்தரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள். வனாந்தரமான ஒரு இடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி. இது சரீரத்தில் வருகிற ஓய்வு. அப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறார். ஏன் ரெஸ்ட் எடுக்க நினைக்கிறான்னா, வசனம் சொல்லுது, வருகிறாங்க ஜனங்க, போயிட்டே இருக்கிறாங்க, அநேகர் இருக்கிறாங்க, போஜனம் பண்ணுவதுக்கு கூட ஒரு சமயம் இல்லை. அப்படி தேவன் அந்த 3 ஆண்டு காலங்கள் இரவும் பகலும் ஒரு ஊழியம் செய்து கொண்டே இருந்தார். ஸோ அப்படி அநேக நான் வந்து போய்கொண்டே இருந்ததுனால ஒரு ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறார். ஒரு பக்கம் ஒரு மனுஷகுமாரனாக இருக்கிறார், இன்னொரு பக்கம் தேவகுமாரனாக இருக்கிறார். ஸோ அதனால் சரீரம் களைத்து போனபடினாலே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறார். ஹல்லேலூயா. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படிங்கிற அந்த வாக்கு தத்துவம் அந்த வசனத்தில் என்ன இருக்கிறதுனா, நம்ம சரீரத்துக்கு தேவையான கொஞ்சம் ஓய்வு இருக்கிறது. அதுக்காக சோம்பேறி ஆகிடக்கூடாது. ஆமே, சோம்பேறி ஆகிடக்கூடாது. கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை. ஒரு 6 ஹவர்ஸ் ஆவரேஜாக நமக்கு ஒரு ரெஸ்ட்டு தேவை. ஓயாமல் ஓய்ச்சாலும் டயர்ட் ஆயிடுவோம். மார்த்தான மாதிரி அப்புறம் கவலை வந்துடும், மற்றவங்களை கொட்ட ஆரம்பிச்சிடும் தேல் மாதிரி. ஹல்லேலூயா. ரொம்ப வேலை செஞ்சால் டயர்ட் ஆயிடுவீங்க. டயர்டாகினா தேலை மாறிடுவீங்க. தேலை மாறிட்டிங்கன்னா எல்லா வீட்டுக்கு எல்லோரும் கொட்டிகிட்டு இருக்கிறப்பீங்க. நான் மட்டும் வேலை செய்யும்படி, என் சகோதரனை விட்டு வரும்படி, ஆண்டவரே உமக்கு கவலையில் என்று சொல்லி ஒரு முறுமுறுப்பு, ஒரு குறை சொல்லுகிறது, அந்த கொட்டுகிற அனுபவம்லாம் அதுக்கப்புறம் தான் வருது. ஸோ வீட்டுக்குள்ள ஜாப் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி பண்ணுறது ரொம்ப ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. கணவன்மார்களும் மனைவிமார்களும் கொஞ்சம் ஒத்தாசை இருப்பது ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. சில சகோதரர்களுக்கு டீ கூட போட தெரியாது, அப்படி இருப்பாங்க. ஒரு டீ போட தெரியாது, ரொம்ப கஷ்டம். கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். தேவைப்பட்டா உண்மையில சகோதரிங்க நல்லா செய்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனால் ஒரு சில சகோதரிகளுக்கு டீ கூட போட தெரியாது. சில சகோதரர்கள் நல்லா சமைப்பாங்கல்ல. சில சகோதரிமார்களை விட கணவன்மார்கள் ரொம்ப நல்லா சமைப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கும். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சகோதரர்களை கொஞ்சம் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவது நல்லது. அந்த பாரத்தை சுமப்பது வாய்ப்பு இருந்தா இல்லைன்னா பரவாயில்ல, அவங்களே செஞ்சுக்குவாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸோ சரீரத்தில் ஒரு ஓய்வு, இளைப்பாறுதல்ங்கிற வார்த்தையில் ஒரு ரெஸ்ட் இருக்கிறது, ஒரு ஓய்வு இருக்கிறது. உபாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13 முதல் நேரம் அப்படியே கொஞ்சம் வேகமாக கடந்து போகிறேன். 15 வருஷம் வரைக்கும் வாசிக்கிற பொழுது, நீங்கள் 6 நாட்கள் வேலை செய்யுங்க, 7ஆம் நாளில் நீங்கள் ஓய்ந்திருங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, உன் வேலைக்காரரும் உன் வேலைக்காரிகளும் உன் ஆடு மாடுகளும் உன் மிருக ஜீவனும் கூட கொஞ்சம் நாளைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் கொடுங்கப்பா. 6 நாட்கள் அந்த மிருக ஜீவன்கள் வேலை செய்கிறது, அதுக்கு ஒரு ஓய்வு வரட்டும். அது 7ஆம் நாள் அந்த ஆடு மாடு மிருக ஜீவனுக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும், மறுபடியும் 8ஆவது நாள் அதை வேலை செய்யட்டும் என்று சொல்லி எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க, எவ்வளோ அழகாக சத்தியத்தை போதிச்சு கொடுக்குறார். அந்த மிருக ஜீவனுக்கு கூட ரெஸ்ட் கொடுங்க, ஒரு வேலைக்காரனுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுங்க, ஒரு வேலைக்காரிக்கு ஒரு ரெஸ்ட் கொடுங்க. நீங்க எல்லாரும் தேவ சமூகத்துல அந்த ஓய்வு நாள்ல ரெஸ்ட் கொடுங்க. ஒரு மேடம் என்ன கேட்டாங்க, அப்போ பாஸ்டர் நாங்கள் சமைக்க கூட கூடாதா, சாப்பிடக்கூடாதா, டக்குன்னு கேள்வியை கேட்டான். இல்லை மேடம், நம்ம சமைக்கலாம் சாப்பிடலாம், அப்படி ஆண்டு சொல்லலை. தேவ சமூகத்தில் நம்ம கொஞ்சம் இளைப்பாற வேண்டும். கர்த்தர் கொடுத்த 6 நாட்கள் கர்த்தர் கொடுத்த பலத்திற்காக, அவர் கொடுத்த சுகத்திற்காக தேவ சமூகத்தில் நன்றி சொல்லி துதித்து சாப்பிட்டு திருப்தியாகி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த 7ஆம் நாள் அது பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாள். அந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் புசித்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணினான். அப்போ என்ன இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னால், முதலாவது சரீரத்தில் ஒரு ரெஸ்ட்டு. எல்லாம் ஓட்டி பார்க்குறாங்க பாருங்கள், கொஞ்சம் கவனமாக இருங்க. கர்த்தர் கொடுக்குற ஆசை வந்து ஐஸ்வர்யத்தை
அதனுடைய அவர் வேதனையை கூட்ட மாட்டார். கர்த்தர் தான் ஆசீர்வாதம் கொடுப்பார். அவர் தான் ஆசீர்வாதம் கொடுக்குறார். கர்த்தரோடு கூட இணைந்து காரியங்களை செய்வோம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முதலாவது. ரெண்டாவது சத்தியம் பாருங்க, அந்த இளைப்பாறுதல் அப்படிங்கிற வார்த்தையில் என்ன இருக்குன்னா, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கிறது. ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், இப்போ புதுப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவம். பொதுவாகவே நம்ம ட்ராவல் பண்ணால் மற்ற என்ன சொல்லுவாங்க, வீட்டுக்கு போனால் ஒரு ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் குளிச்சுட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நான் உங்களுக்கு ஆகாரம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம், சாப்பிட்டுட்டு நீங்கள் பலனடைஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இளைப்பாறுதல் அப்படிங்கிற வார்த்தையில் செகண்ட் மீனிங் என்னென்னா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், அதாவது ஒரு புதுப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவம். அது எங்கே கிடைக்கிறதுன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல் யாத்திராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அந்த 13-14 வசனங்களை பாருங்கள். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏன் அந்த கார்த்திகை ஜெபத்தை இந்த மோசே ஜெபத்தை ஏறெடுத்தார்னு சொன்னால், அந்த யாத்திரை 32ஆம் அதிகாரத்தில் மோசே மலை மேல் கடந்து சென்று 40 நாட்கள் உபவாசம் இருந்து தேவ சித்தத்தின்படியே அந்த 10 கற்பனை பெற்றுக்கொண்டு கீழே இறங்குகிறார். மேலே போன மோசைக்கு என்ன ஆயிற்று என்று சொல்லி ஜனங்கள் ஃபீல் பண்ணி ஆரோனை கிட்ட வந்து சண்டை போட்டு ஒரு பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கி தேவன் அருவருக்கிற ஒரு பாவத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ மேலிருந்து வந்த மோசை இதை பார்த்த உடனே ஒரு மனசுக்குள்ள மிகப்பெரிய வலியும் வேதனையும் உண்டாயிடுச்சு. ஸோ தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம். நான் அப்போ தான் ஆண்டு சொல்கிறேன், எனக்கு ஒப்பான எந்த ஒரு சுரூபத்தையும் விக்கிரகத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது, நமஸ்கரிக்கக்கூடாது என்ற 10 கட்டளை ஏந்தி கொண்டு அவர் கீழே வருகிறார். கர்த்தர் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அந்த ஜனங்க சரியாக அதையே செய்திருந்தார்கள். அதன் மூலமாக ஒரு அந்த ஜனத்தின் தேவ கோபம் வந்தது. சில ஆயிரங்கள் ஜனங்கள் மரித்து போனார்கள். மோசே சமாதானத்தை இழந்தார். ஆமென். மோசேக்குள்ள சமாதானம். ஜனங்கள் கர்த்தருடைய கட்டளைகளை மீறி தேவனுடைய கோபத்துக்கு உட்பட்டு சில மரித்து போனார்கள். அந்த மோசே தலைவன் மாத்திரமல்ல, நல்ல தகப்பன். ஆமென் சொல்லுங்க பாப்பா. மறுபடியும் சொல்ல, மோசே நல்ல தலைவன் மாத்திரமல்ல, நல்ல தகப்பன். ஸோ அந்த ஜனங்களுக்காக தன் ஜீவனை அர்ப்பணித்து கொண்டா. அந்த ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கிற அந்த பொறுப்பை, அந்த உத்தரவாதத்தை சரியாக பிடித்து கொண்டா. அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற, திருப்பி நிற்கிற ஒரு நல்ல தலைவன் மாத்திரமல்ல, தகப்பன் இருதயம் அவர்களுக்குள்ள இருந்தபடினாலே இப்போ ஜனங்கள் மடிகிறத பார்க்கும் பொழுது அவர் மனசுக்கு கேட்கல, ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைச்சதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய வழியை எனக்கு அறிவிங்கப்பா என்று சொல்லி அவன் கருத்தாய் ஜெபிக்கிறான். ஏன் ஜெபிக்கிறாருன்னா, நல்லா அந்த வசனம் அந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசித்து பார்க்கும்போது இந்த ஜனங்களை விட்டுருங்கப்பான்றதுக்காக. ஆமே, ஜனங்களை மன்னிச்சு விட்டுருங்க, ஜனங்களுடைய மிஸ்டேக்கை மறந்துடுங்க, மன்னிச்சிருங்க, அவங்கள பிளஸ் பண்ணிருங்கப்பா என்று சொல்லி திறப்பில் நிற்பதுக்காக தான் அந்த ஜெபத்தையே அங்கே ஏறெடுத்து கொண்டு இருக்கிறான். உடனே கர்த்தர் சொல்கிறாரு, மோசே கவலைப்படாத, என் சமூகம் அது சிங்குலரில் இருக்கா புளூரில் இருக்கா? ஆனால் என்ன சொல்லுங்க, என் சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் தான் சொல்லியிருக்கணும். அப்படி சொன்னார் ஆண்டவர். அந்த ஜனங்களை ஆண்டு கன்சிடர் பண்ணல பாருங்க. நல்லா கவனிங்க சத்தியத்தை. அந்த ஜனங்களை கர்த்தர் கன்சிடர் பண்ணவே இல்லை. தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்து தேவ சத்தியத்தினுடைய வாழ்ந்த மோசே பார்த்து சொல்கிறாரு, மோசே, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு தான் இளைப்பாறுதல் தருவேன். அப்போ என் ஜனத்திற்கு அவங்கள விட்டு கொன்னுறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கன்றுக்குட்டியே வணங்கியிருக்கிறான். என்னை விட்டுட்டு இன்னொரு தெய்வத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் நான் உன்னை பிளஸ் பண்ணுறேன், உனக்கு ஒரு இளைப்பாறுதல் தருகிறேன், என்னோட பிரச்சனத்தை உனக்கு வைக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் அந்த ஜனங்களோடு கூட நான் வரமாட்டேன்னு சொல்கிறேன். 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அதே 33ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். போதும், நான் நடுவே வரமாட்டேங்கிறார் ஆண்டவர். இங்கே தான் மோசேக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி போச்சு. ஒரு தூதனை அனுப்புகிறேன், ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். நான் வந்தேன்னா கோவப்படுவேன், கோவப்பட்ட ஜனங்களை அடிப்பேன், அவங்களுக்கு சில மரணங்கள் வரும். அதனால் மோசே, நான் வர போகிறதில்ல, எனக்கு பதிலாக ஒரு தூதனை அனுப்புகிறேன், அவன் என்ன செய்து விடுவான், உங்களை கூட்டிக் கொண்டு அந்த தேசத்துக்கு, வாக்குத்தத்தமான தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடுவான்னு சொல்லி கர்த்தர் தூதனை அனுப்புவதாக மோசே கூட சொல்லுகிறார். ஆனால் மோசேக்கு அதில் என்ன இல்லை, விருப்பம் இல்லை. நல்ல தகப்பன், ஆண்டவரே, தூதனெல்லாம் வரக்கூடாதுப்பா, நீங்கள் தான்ப்பா வரணும், நீங்கள் தான்ப்பா வரணும். ஹல்லேலூயா. தூதனெல்லாம் அனுப்பாதீங்க, உங்கள் சமூகம் வரணும், நீங்கள் எங்கள் கூட வரணும் என்று சொல்லி கருத்தாவன் மறுபடியும் தேவசமூகத்தை திறப்பில் நிற்கிறான். அங்கே தான் போராடுகிறான். ஆண்டவரே, உன் கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சதுனா நீங்கள் கூட வரணும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் தொடர்ந்து போராடுகிறான். நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா
கர்த்தர் தன்னுடைய அந்த எண்ணங்கத்தை மாற்றிக்கொள்வார். தூதனை அனுப்புகிறேன்னு சொன்ன ஆண்டவர், இல்லை நான் தூதனை அனுப்ப மாட்டேன், நான் உங்களோட கூட வருகிறேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நீங்களோட வந்தால் தான் பண்ண விசேஷமானவங்க, நீங்கள் வராவிட்டால் எங்களை கூட்டிகிட்டே போகாதீங்க, இந்த வனாத்தில் எங்களை வச்சிருங்கப்பான்னு சொல்லி அவன் பிடிவாதமாய் மோசே தேவ சமூகத்தில் அவன் ஜெபிக்கிறான், கெஞ்சுகிறான். கர்த்தர் சொல்லுகிறார் 33:17, அப்போது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ சொன்ன அந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன்னு சொல்லி அதை முடிக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நான் வரமாட்டேன், தூதன் அனுப்புவேன்னு சொன்ன கர்த்தர் இந்த மோசேயின் ஜெபத்துக்கு பிற்பாடு, இல்லை நான் வருகிறேன், நான் உங்களோடு கூட வருகிறேன், உங்களை ஆஸ்வதிக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் தம்முடைய எண்ணங்களை அவர் மாற்றிக்கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. பரிந்து பேசுகிற ஜெபம் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. இந்த மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னான், மோசே, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு ஒரு இளைப்பாறுதல். ஜெபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இருக்கும். மோசையை போல உங்கள் குடும்பத்திற்காக, சபைகளுக்காக, தேசத்துக்காக நீங்கள் பரிந்து பேசி ஜெபிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் ஜெபத்தின் ஊடாக உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். ரெண்டாவது, உங்கள் ஜெபத்தின் விளைவாக மற்றவர்களுக்கும் அந்த இளைப்பாறுதலை தேவன் தந்து அவர் ஆசீர்வதிக்கிறார். அதுக்காக தேசத்துக்காக ஜெபிக்கிறது கருத்தாக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, அதனால் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த மோசே தம் ஜனத்துக்காக திருப்பி நின்று மன்றாடுகிறான். ஆனால் கர்த்தர் முதலாவது அந்த இளைப்பாறுதலை மோசேக்கு தருகிறார். மோசே, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நானும் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொல்லி முதல்ல அந்த மோசையை கர்த்தர் பிளஸ் பண்ணுகிறார். அந்த மோசையின் ஜெபத்தின் ஊடாக அந்த ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நான் தேவனுடைய சமூகம் கடந்து வரும், அவருடைய பிரசன்னம் கடந்து வரும். அந்த தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பிரசனத்தில் முதலாவது ஒரு சமாதானம், ஒரு இளைப்பாறுதல் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் தொடர்ந்து உங்களுக்காகவும் தேசத்துக்காகவும் நீங்கள் திறப்பில் நில்லுங்க, உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு. ஹல்லேலூயா. உன்னை அதிசயம் காண செய்வேன். கோரஸ் மாறிட்டு நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, வாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே,
ஒரு இளைப்பாறுதல் தருவா. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக, தேசத்திற்காக, சபைகளுக்காக என்று மன்றாடுகிற பிள்ளைகளாக இருங்க. நிச்சயமாக அந்த மன்றாட்டு ஜெபம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலையும் தேசத்திலையும் மிகப்பெரிய சமாதானத்தை, ஒரு இளைப்பாறுதலை அதை கொண்டு வரும். ஸோ அந்த இளைப்பாறுதல் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள முதலாவது ஒரு ரெஸ்ட் இருக்குது, சரீரத்தில் ஓய்வு இருக்கிறது. ரெண்டாவது ஒரு புதுப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. ஸோ இதயத்தின் காயத்தோடு கூட, வலிகளோடு கூட, வேதனையோடு கூட, தம் ஜனத்திற்காக அந்த ஜனம் அழிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற உணர்வோடு கூட தேவ சமூகத்தில் மன்றாடின அந்த மோசையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு ஒரு இளைப்பாறுதல் தெரியும். மோசை மாத்திரம் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளல, அந்த ஜனங்களும் அந்த ஜெபத்தின் ஊடாக அவள் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஸோ ரெண்டாவது தேவ சமூகத்தில் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்குது. அந்த இளைப்பாறுதல் வருகிற பொழுது நம் மனதின் காயங்கள் சுகமடைகிறது, இந்த மனசுக்குள்ள இருக்கிற வலிகள் சுகமடைகிறது. எதுக்காக காயப்பட்ட இதயத்தோடு கூட நம்ம வலியோடு கூட தேவ சமூகத்துக்கு போகிறோமோ, அந்த தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசனம் நம்மளை நிரப்புகிற பொழுது, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், கர்த்தருடைய ரேமா வார்த்தை, நமக்கு தீர்க்கதரிசன வார்த்தைகள் உள்ளத்துக்கு நேராக வருகிற பொழுது அந்த ரணங்கள், காயங்கள், வலிகள் சுகமடைந்து நம்ம ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்கிறோம், ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எலியா சோர்ந்து போனார், அக்கினை இறக்கின தேவ மனுஷன். இயேசுவோட ராணிய வார்த்தையை கேட்டு சோர்ந்து போய் ஒரு சூரச்செடி கீழே படுத்து கிடக்கிறார். ஏன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படுத்து கிடந்து அவனை சந்திக்கும்படியாக கர்த்தர் தூதனை அனுப்புகிறான். தூதனை அவனை விழாவில் தட்டி எழுப்பி ஒரு போஜனம் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. ஸோ அந்த போஜனத்தை சாப்பிட்ட எலியா, வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் 40 நாட்கள் தேவனுடைய பலத்தினால அவன் நடந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் பாருங்க. சோர்ந்து போய் படுத்திருந்த எலியாவுக்குள்ள கர்த்தருடைய தூதன் வந்த பொழுது, அங்கே அப்பத்தையும் இறைச்சியும் தந்த பொழுது, தண்ணீரை கொடுத்த பொழுது அதை சாப்பிட்டு பலனடைகிறான். அந்த தேவனுடைய பலத்தினாலே ஸ்தோத்திரம் ஒரு 40 நாட்கள் இரவும் பகல் நடந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் நம்மளை படுக்க செய்து விடுகிறது, வாழ்க்கை சந்திக்கிற சில எதிர்காற்றுகள், சில சுழல் காற்றுகள் நம்ம செயல்பட முடியாதபடிக்கு, தொடர்ந்து கிறிஸ்துவுக்காக செயல்பட முடியாதபடிக்கு, கிறிஸ்துவுக்காக வாழ முடியாதபடிக்கு சில எதிர்காற்றுகள், சில போராட்டங்கள் வாழ்க்கையை, ஆவிக்கிற வாழ்க்கையை படுத்துவிட பண்ணுகிறது. சில பாவங்கள் நம்மளை ஆவிக்கிற வாழ்க்கையில் படுத்துவிட பண்ணுகிறது. அந்த மாதிரி நேரத்தில் கர்த்தர் என்ன செய்கிறா? தம்முடைய தூதனை அனுப்புகிறார். தூதன் தம் கரத்திலே அவங்க எலியாவை கடிந்து கொள்ளவில்லை. அவன் சோர்ந்து போயிருக்கணும்னு அறிந்தது எலியா அவனுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கிறான், தேவையான ஸ்ட்ரென்த்தை கொடுக்கிறார், தேவையான வார்த்தை கொடுக்கிறார். எலியாவே, நீ போக வேண்டிய தூரம் அநேகம் என்று சொல்லி, அந்த எலியாவை நீ உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி, இன்னும் 2 காரியத்தை 3 ஒர்க்கை அவனுக்கு கொடுத்து அந்த வார்த்தைகளை சொல்லி அவனை பிளஸ் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட எலியா ரெஃப்ரெஷ் ஆகிறார், ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்கிறார். அந்த தேவன் கொடுத்த அந்த பலத்தினால ஒரு 40 நாட்கள் நடந்து போனாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போய் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, ஆவிக்கிற வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, நீங்கள் போக வேண்டிய தூரம் அதிகம், நீங்களும் நானும் போக வேண்டிய தூரம் அதிகம். கர்த்தர் என்ன செய்கிறார்? தம்முடைய தூதனை கொண்டு தம்முடைய பலப்படுத்துகிறார், தேவையான வாக்குத்தத்தனை தருகிறார், தேவையான வார்த்தைகளை தருகிறார், ஆத்துமாவுக்கு தேவையான மன்னாவை தருகிறார். ஒரு பலன் வருகிறது. அந்த பலன் சாப்பிட்ட பலன் வந்த உடனே படுத்திருந்த எலியா அவன் உட்காருகிறான், எழும்புகிறான், நடந்து போனானா. ஹல்லேலூயா. படுத்து கொண்டிருக்கிறவளையும் எழும்பி நடக்க செய்வது கர்த்தருடைய பலன். ஹல்லேலூயா. ஆவிக்கிற வாழ்க்கையில் படுத்திருக்கிற பிள்ளைகளை, சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிற பொழுது, அபிஷேகம் வருகிற பொழுது அவளை எழும்பி நடக்க பண்ணும், கர்த்தருக்காக எழும்பி ஓட பண்ணும். ஆமென். கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை படுத்திருக்கிற பிள்ளைகளை அவர் எழும்பி நடக்க பண்ணுகிறது. எத்தனை பேர் சோர்ந்து போயிருக்கிறீங்க? எதிர்காற்றுகளால், சுழல் காற்றுகளால், போராட்டத்தினால் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை மகனே, இல்லை மகளே, என் பலன் உனக்கு போதும், நான் உன்னை பலப்படுத்துகிறேன், உனக்கு தேவையான பலனை நான் தருகிறேன். கர்த்தர் தூதனை கொண்டு எலியாவை கர்த்தர் பலப்படுத்தினார். படுத்திருந்த எலியா சாப்பிட்ட பிறகு அவன் தொடர்ந்து படுத்திருக்கவில்லை, அவன் எழும்பி நடக்க ஆரம்பித்தான். அவன் தொடர்ந்து படுத்து கொண்டிருக்கவில்லை, அவன் எழும்பி நடக்க ஆரம்பித்தான். ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். இயேசு மகாராஜன் ஊழியத்தில் அப்படி அநேக சாட்சிகளை நம்ம பார்க்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்தில் பெதஸ்தா குளத்தில் 38 வருஷம் ஒருத்தன் படுத்து கிடக்கிறான். 38 வருஷமா வியாதிப்பட்டு கிடக்கிறான். அவன் படுத்தே கிடக்கிறான். எழும்ப முடியல, நடக்க முடியல, தன் கடமையை செய்ய முடியல. ஒரு ரணமான ஒரு வாழ்க்கை, ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கை, ஒரு சாபமான ஒரு வாழ்க்கை. 38 ஆண்டுகள் வியாதிப்பட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரே இடத்துல ஒரு வாழ்க்கையில மாற்றம் இல்லாமல் செத்த பிணமாக அவன் படுத்து கொண்டிருக்கிறான். இயேசு மகாராஜா அங்க வருகிறார், தன் பலத்தை அவனுக்கு தருகிறார். நீ அந்த வசனத்தை வாசிங்க, யோவான் 5:8. இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படுத்து கிடக்கிற ஒரு மனுஷனை பார்த்து கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தருகிறார்,
தம்முடைய சுகமளிக்கிற வார்த்தை அவனுக்கு நேராக பேசுகிறார். தம்முடைய பலனை அவனுக்குள்ள வைக்கிறார். அவன் தொடர்ந்து அந்த வார்த்தை வந்த பிறகு அவன் தொடர்ந்து படுத்து கொண்டிருக்கவில்லை. அவன் எளிமை நடக்க ஆரம்பித்து விட்டான். எத்தனை பேர் சோர்ந்து போயிருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற, இல்ல மகனே, எளிமை நட, நீ எளிமை நட. பலவத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, தடைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, சத்துரு போராட்டம் பார்த்து சோர்ந்து போகாதீங்க. எளிமை நட என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நீ இனியும் படுத்து கொண்டிருக்க கூடாது. நீ படுத்திருந்தது போதும். நீ 38 ஆண்டுகளாக படுத்து விட்டாய். இனி நான் அவனுக்கு புது வாழ்வை கொடுக்கிறேன். நான் இன்னும் பலத்தை அவனுக்கு கொடுக்கிறேன். என் சுகமளிக்கிற அபிஷேகத்து மேல வைக்கிறேன். நீ எழுந்து நட என்று சொல்லி அவன் தன் வார்த்தையினாலே அவன் பலத்தை கட்டுகளை கர்த்தர் அறுத்து அவனை எளிமை நடக்க பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனம் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஜனம். இதோ இருள் பூமியின் காரில் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் மேலே உதிப்பா. அப்படி மகிமை நம்ம மேலே காணப்படும். கடைசி நாட்களில் நம்ம அர்ப்பணித்து கொண்டால் நம்ம பிரகாசிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் கர்த்தர் தமக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த சில ஆத்துமாக்களை கர்த்தர் தேடுகிறார். தாகத்தோடு வாஞ்சியோடு யோசிப்பை போல, தானியேலை போல பாவத்துக்கு விலகிருந்து, தாவீதை போல தேவனுக்காக அர்ப்பணித்து யோசுவா போல உண்மைத்துவம் வாழ்கிற கூட்டத்தை தேவன் தேடுகிறார். ஒரு சில கூட்டத்தை கொண்டு கர்த்தர் தம் காரியத்தை செய்து முடித்து விடுவார். ஹல்லேலூயா. ஒரு சிறு கூட்டத்தை கொண்டு தேவன் தேசத்தில் தம் காரியத்தை செய்து முடிப்பார். ஒரு சிறு கூட்டத்தை கர்த்தர் தமக்காக எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மைத்துவமாக வாழ்வதற்கு, கர்த்தருக்காக வாழ்வதற்கு நீங்கள் அர்ப்பணித்து கொண்டால் நீங்கள் பிரகாசிக்கிற விளக்காக இருப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா. இருளை பார்க்காதீங்க, காரியங்களை பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை நம்ம பார்த்தால் நம்ம ஜெயம் எடுத்துக் கொள்வோம். பேதுரு கடல் மேலே நடந்தார். இயேசு கடல் மேலே நடந்ததை போலவே பேதுரு கடல் மேலே நடந்தார். அதான் கிறிஸ்துவம். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கடல் மேலே நடந்தாலும் மூழ்குவியா? மூழ்க மாட்டோம். ஏன் மூழ்க மாட்டோம்? கர்த்தர் கரத்தை பிடிச்சிருக்கிறார். நீங்கள் எப்படிப்பா கடல் மேலே நடக்கிறீங்க? எப்படிப்பா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க? இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி உண்மையாக இருக்கிறீங்க? எப்படி உத்தமமாக இருக்கிறீங்க? எப்படி சாட்சியாக வாழ்றீங்க? நாங்கள் அல்ல, ஒருவர் எங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார். ஒருவர் எங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார். எங்கள் சுய பலத்தினால் அல்ல, சுய திறமையினால் அல்ல, சுய பக்தினால் அல்ல. கர்த்தர் எங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார். இயேசு மகாராஜன் கரத்தை பிடித்திருக்கிறார். அதான் கடல் மேலே நடந்தாலும் மூழ்கி போகிறது இல்லை. ஏன் மூழ்கி போகவில்லை? ஒருவரின் கரத்தை பிடிச்சிருக்கிறார். அதனால் இந்த உலகத்தின் ஆவினால் பாதிக்கப்படுகிறவர்கள் இல்லை, உலகத்தை பாதிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். நான் திரும்ப சொல்கிறேன், உலகத்தினால் பாதிக்கப்படுகிறவர்கள் கிறிஸ்துவம் அல்ல, உலகத்தை பாதிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். உலகத்தில் தாக்கத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் நம்பலாம். அதான் கர்த்தர் நம்மளை உப்பாக வெளிச்சமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்மளை பிடிச்சிருக்கிறது. எத்தனை பேர் உணர்றீங்க? கர்த்தருடைய கரம் உங்களே என்ன பிடிச்சிருக்கு. அவர் கரத்தை பிடிச்சிட்டாருன்னா கடல் மேலே சும்மா ஜாலியாக நடக்கலாம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை, ஸ்தோத்திரம், மகிமையான வாழ்க்கை வாழும்படி தான் கர்த்தர் உங்களை நம்ம அழைத்திருக்கிறார். படுத்திருந்த எலியாவுக்குள்ளே தூதனை அனுப்பி அவனை பலப்படுத்தினார். அந்த பலனான வார்த்தை வந்த பொழுது அவன் தொடர்ந்து படுத்திருக்கவில்லை. அவன் எழும்பினான், சாப்பிட்டார், பலப்பட்டார், அந்த பலத்தோடு கூட நடந்தார். 30 வருஷம் வியாதிப்பட்ட மனுஷன் படுத்து கிடக்கிறான், சோர்ந்து போயிருக்கிறான், நடைப்பணமாக இருக்கிறான். கர்த்தர் இயேசு மகாராஜா வருகிறார், தன் வார்த்தை அவனுக்குள்ள அனுப்புகிறார். அந்த வார்த்தையின் அபிஷேகம் அவனுக்குள்ள பாய்ந்த பொழுது அவன் தொடர்ந்து படுத்திருக்க முடியல. கர்த்தர் வசனம் நமக்குள்ள வந்த பிறகு, கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ள வந்த பிறகு அவன் படுத்திருக்க முடியாது, தொடர்ந்து படுத்திருக்க முடியாது. தேவன் நம்ம தொடுகிற பொழுது, அவருடைய மகன் நமக்குள்ள வருகிற பொழுது, அவர் அபிஷேகம் நம்ம நிரப்புகிற பொழுது நம்ம படுத்திருக்க முடியாது. அது நம்ம எளிமை நிற்க பண்ணும். ஆமென். நம்ம எளிமை நடக்க பண்ணும். ஹல்லேலூயா. தொடர்ந்து படுத்திருக்க முடியாது. தேவன் நம்ம தொடுகிற பொழுது, தேவன் நம்ம சந்திக்கிற பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேரம் வருகிற பொழுது தொடர்ந்து நம்ம படுத்திருக்க முடியாது. நம்ம எழுமை பிரகாசிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை உங்களை தொடுகிறது? இல்லை, ஆமென் ஆண்டவரே, நான் படுத்திருக்க மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், வாழ்க்கைக்கு தடைகளை பார்த்து சூழ்நிலை பார்த்து நான் படுத்திருக்க போகிறதில்ல, நான் எழுமை பிரகாசிப்பேன், நான் எழுமை ஜெபிப்பேன், கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் இன்னொரு சம்பவம் இருக்குது. மார்க் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வருகிறார். அவனும் அதே நிலைமை, பரிதாபமான ஒரு நிலைமை. திமிர்வாதம் பிடித்தவனை கைகால்கள் செயலந்தவராய் இயேசு மகாராஜுக்குள்ளே அவனை கொண்டு வருகிறார். ஒரு வேறு வீட்டை பிரித்து வெயில் கீழே இறக்குறாங்க. இயேசு அவனை பார்க்கிறார். என் மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று கர்த்தர் எழுப்பி விட்டார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நல்ல கவனிங்க. அதுதான் இயேசு ராஜாவினுடைய ஊழியம். எலியாவை கர்த்தர் எழுப்புகிறார். படுத்து சோர்ந்து போயிருந்த எலியாவை கர்த்தர் எழுப்பி விட்டார். நியூ டெஸ்ட்மெண்ட்டில் 30 வருஷம் வியாதிப்பட்டவனை கர்த்தர் எழுப்பி விட்டார். கைகால்கள் செயலிழந்தவனாய் ஸ்தோத்திரம் படுத்து கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை கர்த்தர் சுகமாக்கி அவன் பாவத்தை மன்னித்து அவனையும் கர்த்தர் எழும்ப செய்தான். 12 வருஷம் சிறுமி எவரின் மகள் மரித்து போகிறாள், ஒரு படுத்த படிக்கையாக இருக்கிறா. அங்கேயும் இயேசு போகிறார். தலித்தாகுமே என்று சொல்லி, சிறுபெண்ணே எழுந்திரு என்று சொல்லி
மரித்து போன மகளை கத்தர் படுக்கையிலிருந்து எழும்பி நடக்க செய்து. யாரோடு கூட கத்தர் பேசுகிறா, நீங்கள் படுத்து சோர்ந்து போயிருக்கிறீங்க, இன்றைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது, நீங்கள் தொடர்ந்து படுத்திருக்க மாட்டீங்க, கத்தர் உங்களை எழும்ப செய்ய போகிறா. உங்கள் வியாதி படுக்கை கத்தரை மாற்ற போகிறா. உங்கள் எதிர்காற்றில் கத்தர் சங்கரிக்க போகிறா. வாழ்க்கையில் பலவந்த கட்டுகளை கத்தர் அறுக்க போகிறா. ஆவிக்கிற வாழ்க்கைக்கிற பலவீனங்கள், பூமிக்கிற வாழ்க்கையில பலவந்த கத்தர் கட்டுகளை அறுத்து ஹல்லேலூயா செயலற்று போக போகிற கிரியைகளை கத்தர் விலக்கி போட்டு கத்தர் தெய்வீக சுகத்தை தந்து ஆஸ்வதிக்க போகிறா. நல்ல கரங்களை தட்டி கத்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். கத்தருடைய மகிமை நம்ம மேல வருகிற பொழுது, கத்தருடைய பலன் வருகிற பொழுது நம்ம படுத்திருக்க போகிறது இல்லை, நம்ம படுத்திருக்க போகிறது இல்லை. கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய பலன், அபிஷேகத்துல வருகிற பலன், வார்த்தையில வருகிற பலன், ஹல்லேலூயா உங்களை எழும்பி நடக்க பண்ணும், உங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணும். ஆமென், ஹல்லேலூயா. படுத்திருக்க போகிறது இல்லை, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ என் நட என்று சொல்லி செயல்படாத அந்த மனிதனை கர்த்தர் செயல்பட வைத்தார். செயல்படாத அந்த மனிதனை செயல்பட வைத்தான். கைகள் செயல்படலை, கால்கள் செயல்படலை, படுத்த படுக்கையாக இருக்கிறான். ஒரு சோகமான வாழ்க்கை, ஒரு சோகமான வாழ்க்கை. தேவனுடைய பிரசன்னம் அங்கே தொழுகிறது, கர்த்தருடைய வார்த்தை அவனை சந்திக்கிறது, அவன் செயல்படுகிறான். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க, எவ்வளோ அற்புதமான ஒரு ரட்சகர், எவ்வளோ ஆச்சரியமான ஒரு தேவன். செயல்படாத மனிதனை செயல்பட வைத்து மற்றவர்களுக்கு பாரமாக இருந்த மனுஷனை மற்றவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றினான், ஆசீர்வாதமாக மாற்றினான். அது வரைக்கும் அவன் அநேகருக்கு பாரம், 4 பேருக்கு அவன் பாரமாக இருக்கிறான். 4 பேர் தூக்கி சுமக்கிறாங்க. அவன் சுகமடைந்த பின்பு மற்றவருடைய பாரத்தை இறக்கி போட்டார் ஆண்டவர். இவன் பாரமும் சுகமாயிற்று, அவனை தூக்கி சுமந்தவருடைய பாரமும் சுகமாய். அப்பா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்களா அப்பா. இதுக்கப்புறம் அந்த மனுஷன் அவராகவே பழிச்சுப்பார், அவராகவே நடந்துப்பார், அவர் கடமைகளை அவராகவே செய்துப்பார். நாம் ஒரு ஃபோன் பண்ணால் ஓடி போய் நிற்கணும், தூக்கி சுமந்துட்டு போனோம். அப்படிப்பட்ட வேலை நீ இல்லை அப்படிங்கிற அந்த ஸ்டேஜில் கொண்டு வந்து அந்த மனுஷனை கர்த்தர் சுகமாக்கினா. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு பாரமாக இருந்த மனுஷன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றினான். தேவன் கொடுக்கிற பலத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இளைப்பாறுதல் அப்படிங்கிற வார்த்தையில் ஒரு சரீரத்தில் ரெஸ்ட் இருக்குது. 2வது இளைப்பாறுதல் அப்படிங்கிற வார்த்தையில் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், ஒரு புதுப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவம், ஒரு உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம், ஒரு தேவ பலத்தை பெற்றுக்கொள்கிற, ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. 2nd 3rd 3வது இந்த இளைப்பாறுதல் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள ஒரு ரிலீஃப் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டு, 2வது ரிஃப்ரெஷ்மெண்ட்டு, 3வது ஒரு ரிலீஃப். பாரத்திலிருந்து விடுதலை. அதான் மத்திய 11:28 வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு வாசிங்க. பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாரத்திலிருந்து ஒரு விடுதலை, பாரத்திலிருந்து ஒரு விடுதலை. இயேசு மகாராஜா தன் தோள்கள் மேலே ஒரு பாரமான சிலுவையை சுமந்தாரல்ல, அவருடைய தோள்கள் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்தது. இரட்சகருடைய தோள்கள் என்னுடைய பாவத்தை சுமந்தது. இது நம்முடைய வியாதிகளை சுமந்தது. நம்முடைய கட்டுகளை அது சுமந்தது. எதற்காக? அதில் நம்ம விடுவிக்கப்படுவதற்காக. இயேசு மகாராஜா தன் தோள்களிலே அந்த சிலுவையை சுமந்தார். 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம்ல, கல்வாரி சிலுவையில் தன் சிலுவின் மேலே நம்முடைய பலவீனங்களை சுமந்தாரல்ல. 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே, என்ன சொல்ல போனால் தன்னுடைய தோள்களிலே நம்முடைய பாவங்களை சிலுவின் மேலே சுமந்தார். இயேசு மகாராஜா தன் தோள்களிலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். அந்த பாவம் தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பாவம் தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. ஸோ அந்த தீமைக்கு வேறாக இருக்கிற அந்த பாவத்தை தன் தோள்களின் மேலே சுமந்து தீர்த்தார். எதற்காக? நம் தோள்களில் இருக்கிற கட்டுகளை உடைப்பதற்காக. உங்களுடைய தோள்களிலே என்னுடைய தோள்களில் இருக்கிற கட்டுகளை உடைத்து, நுகங்களை முறித்து, எந்த காரியம் நம்மளை பாரப்படுத்துகிறதோ, வேதனைப்படுத்துகிறதோ அந்த பாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்க முடியாதான். இயேசு மகாராஜா தன்னுடைய தோள்களிலே அந்த பாரமான சிலுவையை, அந்த பாவமான சிலுவை உங்களுக்காக எனக்காக இயேசு மகாராஜா அவர் சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவர் சுமந்து கொண்டார். ஏசாயா புஸ்தகம் 14:25 வாசித்து பாருங்க. ஏசாயா புஸ்தகம் 14:25 அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து, அந்த சத்துருடைய நுகம் நம்ம மேலிருந்து விலகி, அவனுடைய சுமை அவன் நம்முடைய தோள்களிலிருந்து நீங்குமா. எவ்வளவு அழகா பாருங்க. அந்த 2 வசனம் அப்படியே கம்பேர் பண்ணுங்க. மத்திய 11:28 ஏசாயா புஸ்தகம் 14:25 நீங்கள் கம்பேர் பண்ணீங்களன்னா, அங்கே இயேசு மகாராஜா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொன்னால், உங்கள் பாரங்களை விலக்கி, பாவத்தினால் வருகிற பாவம்,
பாரம், சாபத்தினால் வருகிற பாரம், வியாதிகளினால் வருகிற பாரம், அசுத்தாவினால் வருகிற பாரங்கள், பிற்பட்ட எல்லா பாரத்திலிருந்து நான் உங்களை விடுவித்து நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. இங்கே ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறான், இந்த சத்துருடைய அந்த நுகத்திலிருந்து சுமையெல்லாம் உங்கள் தோள்களிலிருந்து நீக்கப்படும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அசிரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல், கொல்கொதா மலைகளின் மேலே அவனை மிதித்து போடுவேன். எல்லாம் ஒரு ப்ராஃபட்டிக் வேர்டு பாருங்க. ஹல்லேலூயா. 700 ஆண்டுகளுக்கு பிறகு கொல்கொதா மலையில் கர்த்தர் நமக்காக அந்த சிலுவை சுமந்து, பாரமான சிலுவை சுமந்து, சாபமான சிலுவை சுமந்து அந்த சத்துருடைய சாத்தான நுகத்தை உடைக்கப் போகிறான் அப்படிங்கிற அந்த தீர்க்கதரிசன காரியங்களை தன் ஆவிக்குரிய கண்களில் கண்டு ஒரு அழகாக அவனை எழுதி வைத்திருக்கிறான். ஸோ கொல்கொதா மலையின் மேலே அவனை கர்த்தர் மிதித்து போட போகிறார். அதனால் சாத்தானுடைய சுமையிலிருந்து, அவனுடைய பாரத்திலிருந்து அவருடைய விசுவாசிகள் அத்தனை பிள்ளைகளும் அத்தனை கோடி ஜனங்களும் விடுவிக்கப்பட போகிறார்கள். ஹல்லேலூயா. அவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கும், அவள் சாபங்கள் முறிக்கப்பட்டு இருக்கும். அவள் அசுத்தானுக்கு பிடிந்து விடுவிக்கப்பட்டு இருப்பார்கள். என் ஜனம் எனக்குள் மகிழ்ந்து களி கூறுவார்கள். என்னுடைய ஆரோக்கியத்தை, என்னுடைய ஆசீர்வாதத்தை, என் நன்மைகளை அவள் பெற்று அனுபவித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி இயேசு மகாராஜா தன்னுடைய தோள்களின் மேலே அந்த பாரமான சிலுவையை நமக்காக அவர் சுமந்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே, என் தோள்களில் இருக்கிற நுகத்தை உடைப்பதற்கும், என் தோள்களில் இருக்கிற சுமைகளை நீக்கிப்படுவதற்கும் நீர் உம்முடைய தோள்களிலே கல்வாரி சிலுவை சுமந்திருப்பா. நீ நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையில் பழிக்கட்டும், இந்த வாக்கு தத்துவம் என் குடும்பத்தில் பழிக்கட்டும். நீ தோள்களில் இருக்கிற சுமைகளிலிருந்து, நுகத்திலிருந்து ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த வாக்கத்தை வைத்து நம்ம ஜெபிக்கிற பொழுது இந்த சத்துருடைய நுகங்களை, அந்த நுகத்தடிகளை, அந்த காரியங்களை கர்த்தர் உடைத்தெறிந்து நமக்கு ஒரு விடுதலை தருவார். ஹல்லேலூயா. அபிஷேகத்தான நுகங்கள் முறிந்து போகும். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த சத்துரு நுகத்தடிகளை உடைத்து அந்த சுமைகளை நம்ம விட்டு நீக்கி நமக்கு ஒரு இளைப்பாறுதல் தருவார். ஆமென். புலம்பல் 5:5 சொல்லுகிறது, நாங்கள் பாரம் சுமந்து எங்களுக்கு கழுத்து நோகிறது, நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் பிரயாசப்படுகிறோம், எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் இல்லை என்று சொல்லி அங்கே தீர்க்கன் புலம்புகிறான். பாரம் சுமந்து எங்களுக்கு கழுத்து. இப்போ கழுத்துக்கும் தோலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. தோல் மேலே ஒரு சிலுவை வச்சா அது முன்னாடி எதுங்க தான் பாதிக்கும்? அது கழுத்தை தான் பாதிக்கும். பாரம் சுமந்து கழுத்து நோக்கிறது. வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், எதிர்பாராத விதமாக நடக்கிற சில தீமையான காரியங்கள், பாரம் நமக்கு வந்து விடுகிறது. சில விளைவிடங்கள், சுகவினங்கள், சில விபத்துகள், நாச மோசங்கள் நம்மளை பாரப்படுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சத்துருடைய நுகத்தில் நான் உங்களுக்கு விடுதலை தருவேன், இந்த சத்துரு சுமையில் நான் உங்களை விடுவிப்பேன், அந்த பாரம் உங்களை விட்டு விலகும், உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும், சத்துரு நுகங்கள் முறிக்கப்படும், சத்துரு சுமைகள் முறிக்கப்படும். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள். அவர் தோள்கள் இருக்கிற எல்லா சுமைகளை கர்த்தர் உடை தெரிவார், தோளுக்கு சுமைகளை கர்த்தர் நீக்கி போடுவார், பாரங்கள் விலகி போகும். ஹல்லேலூயா. பாரங்கள் விலகி போகும், சுமைகள் நீங்கி போகும். தம் ஜனத்திற்கு ஒருத்தர் ஒரு இளைப்பாறுதலை தருகிறார். கருத்தா ஜெபம் பண்ணுங்க. சொன்ன அந்த வாக்குத்தத்தெல்லாம் கொஞ்சம் வச்சு ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, கர்த்தர் அப்படியே செய்வா. ஆமென். சென்னை பட்டணத்தில் மகிமையான ஊழியத்தை செய்கிற அருமையான பைபிள் கால்ஸ் டாக்டர் ஆண்ட்ரூ ஜெயராணி அவர்கள் ஒரு சாட்சி சொன்னாங்க. சில வருஷத்துக்கு முன்பு தான் சில வாக்குத்தத்த வசனங்களை வைத்து கருத்தை அவங்க ஸ்தோத்திரம் பண்ணாங்க. கர்த்தர் அவங்க தனிப்பட்ட விதத்தில் பேசின சில வாக்கு தத்தங்களை எடுத்து வச்சு அவங்க தனியாக பர்சனலாக ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு 2 monthsக்குள்ளே அவங்க சாட்சியாக சொன்னாங்க. என்னென்ன வாக்கு வச்சு அவங்க ஸ்தோத்திரம் பண்ணாங்களோ அவ்வளோ மாற்றங்கள், அவ்வளோ நன்மைகளை அவங்க பர்சனலாக அனுபவிச்சாங்களாம். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்காதீங்க, கர்த்தருடைய வாக்கு தத்துவம் பெரிய காரியங்களை செய்யும். யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி வாக்கு தத்தங்களை எடுத்து வைத்து அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி ஜெபிக்கிறார்களோ ஒரு வாழ்க்கிற நுகங்களும் சுமைகளும் முறிக்கப்படும். ஒரு இளைப்பாறுதல் வரும், ஒரு சமாதானம் வரும், ஒரு நன்மைகள் வரும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் கொடுக்கிற இளைப்பாறுதலுக்காக, கர்த்தர் கொடுக்கிற சமாதானத்திற்காக, கர்த்தர் கொடுக்கிற அந்த சுமையிலிருந்து ஒரு விடுதலைக்காக, நுகம் முறிக்கப்படுவதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க, உங்க வாழ்க்கை பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தில் அங்கே ஒரு ஊழியக்காரர் குடும்பத்தை குறித்து அங்கே பேசப்படுகிறது. கர்த்தருடைய தாசன், ஒரு தீர்க்கதரிசி வீட்டுக்குள்ள என்ன வந்து விட்டது? கடன் பிரச்சனை. என்ன பிரச்சனை? தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். நல்ல வார்த்தை. மனைவி கரவனை குறித்து சாட்சி சொல்றாங்க.
உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்துட்டான். ஆனா வாழ்க்கை என்ன இருந்துச்சு? கடன் கடன். அந்த வசனம் கொஞ்சம் கவனிங்க. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற தேவதாசு, ஆனா வாழ்க்கை என்ன இருக்கு? அப்படின்னா பயந்து நடந்திருக்கிறாரு, சோம்பேறியா இருந்திருக்கிறாரு. உழைக்கிற என்ன இல்லை. சில பேர் பயந்து அது உண்மையா இருப்பாங்க, நல்லவங்களா இருப்பாங்க, ஆனா சோம்பேறியா இருப்பாங்க. ஆனால் தேவன் பைபிள் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சோம்பேறியே, நீ எருமிடத்துல போய் ஞானத்தை கற்றுக்கொள். நீ நல்லவனா இருக்கிற, ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறீங்க, ஸ்தோத்திரம். ஆனால் அந்த உலகத்தில் வாழலன்னா கஷ்டப்பட்டு சரீரத்தை உழைக்கணுங்கிறது சத்தியம். ஏன்னா கர்த்தர் உழைத்தார், 6 நாட்கள் உழைத்தார், 7ஆம் நாள் தான் ரெஸ்ட் எடுத்தார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த சரீரத்தில் படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும், வேலை செய்கிற நேரத்தில் வேலை செய்யணும். அப்போ தான் நமக்கு ஆசீர்வாதம். அதுக்கெலாம் லீவ் போட விட மாட்டார் ஆண்டவர். சோம்பேறிக்கு பரலோகம் சப்போர்ட் பண்ணாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் தேவ மனுஷன், தேவதாஸ். ஆனால் வீட்டுக்குள்ள கடன் வந்து விட்டது. ஸோ மனைவியை சாட்சி கொடுக்கணும் பெரிய விஷயம் தான். ஹல்லேலூயா. மனைவியை சாட்சி கொடுக்கணும். உண்மையாக அப்படி தான் வந்திருக்கிறாரு, சரியாக தான் வாழ்ந்திருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள. நல்லா கவனிங்க. இன்னொரு விஷயம், தேவனுக்கு பயந்து நடக்கிற தாசன் எப்படியோ மரிச்சு போயிட்டார். எப்படி மரிச்சான்னு தெரியல, நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். எப்படியோ மரிச்சு போயிட்டாரு. ஆனால் மரிப்பதுக்கு முன்பதாகவே தனக்கு ஒரு தாசன் இருக்கிறார்ல, தனக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார்ல, அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணியிருக்கோம், அந்த விஷயத்தை சொல்லியிருக்கணும், அந்த கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும். ஐயா, அந்த மாதிரி நான் கடனை சிக்கிக்கிட்டேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா எலிசா அந்த உயிரோடு இருக்கிறா. அந்த எலிசா மகிமையான காரியத்தை செய்கிறா. அவர் சொல்லுறதாங்க நடக்கிறது. எவ்வளோ அற்புதங்கள் நடக்கிறது, எவ்வளோ மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறா. கம்யூனிகேஷன் ப்ராப்ளத்தில் வீக்காக இருக்கிறார். அது தனக்கு எஜமானாக வைக்கப்பட்டிருக்கிற எலிசா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் மிஸ் பண்ணியிருக்கிறார். அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளத்தினால, அது இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால தன் கடன் சுமை தானே சுமந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சோர்ந்து போய் அவர் எப்படியே மரித்து போய்விட்டால் குடும்பம் தத்தளிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சரியான கம்யூனிகேஷன் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கணவன் மனைவிக்குள்ளே கம்யூனிகேஷன் இல்லைன்னா 3வது ஆளாக சத்துரு உள்ளே வருகிறான். ஆதாம் ஏவலுக்குள்ளே பிரிஞ்சிருக்கிற பொழுது சர்ப்பத்தின் ஆவி உள்ளே நுழைந்து விட்டது. சபை மக்களுக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இல்லைன்னா உள்ள சர்ப்பத்தின் ஆவி உள்ளே நுழையும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கம்யூனிகேஷன் ரொம்ப அவசியம். தனக்கு சீனியராக இருக்கிற அந்த எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட போய் அந்த காரியத்தை சொல்லியிருக்கணும், இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும். சொல்லலை, இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, தன் பாரத்தை தானே சுமந்து தனக்கு தேவையான ஆலோசனை கிடைக்காதனால மதியனமாய் புத்தினமாய் தேவனுக்கு பயந்து வாழ்ந்திருந்தும் தன் ஜீவனை இழந்து போனார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. சகோதரிமாருங்க, வீட்டுக்குள்ளே கவனமாக இருக்கணும். காரியங்கள் செய்கிற பொழுது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்போ சில தீமையிலிருந்து தப்புவிக்கப்படுவோம், பாதுகாக்கப்படுவோம். ஆனால் உங்கள் தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனை கரெக்டாக கொடுங்க. நீங்களே எல்லா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம் ரொம்ப புத்திசாலியாக நினைக்காதீங்க, ஏமாந்து போயிடுவீங்க. அல்லேலூயா. சொல்ல வேண்டிய வசதி சொல்லிட்டு போகிறேன். ஆமேன். ரொம்ப புத்திசாலமாக நினைக்கிறோம், வாழ்கிறோம் நினச்சி தாய் தகவல் சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் கொடுக்காம போனீங்களா, ஓனாக டிசிஷன் எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் மாட்டிக்கொள்ளுவீங்க. அப்படி செய்யாதிருங்கள், கவனமாக இருங்க. கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனை கரெக்டாக கொடுத்துருங்க. அவங்க வாழ்க்கையை பாதுகாக்கும் போது ஆசீர்வதிக்கும். புரிஞ்சுங்க? ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற தாசன், இன்ஃபர்மேஷனில் ப்ராப்ளம் இருக்குது, கம்யூனிகேஷனில் ப்ராப்ளம் இருக்குது, அது கரெக்டாக சொல்லலை, தேவையான ஆலோசனை பெற்றுக்கொள்ளலை, அதன்படி நடக்காதனால ஆசத்தை இழந்து போனார், ஜீவன் இழந்து போனார். வீட்டுக்குள்ளே பிரச்சனை வருகிறது. ஆனாலும் அதன் பிறகு பாருங்கள், தேவதாசன் வருகிறான். செத்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை கொடுத்து அந்த குடும்பத்தை ஆஸ்வதிக்க முடியும்னா உயிரோடு இருக்கும் செய்வது எவ்வளோ லேசான காரியம். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். புருஷன் மரிச்சதுக்கு அப்புறமே சகோதரி குடத்தை கொண்டு வந்து எண்ணெயை நிரப்பி வச்சு குடும்பத்தை ஆஸ்வதிக்க முடியும்னா அந்த மனுஷன் உயிரோடு இருக்கும்போதே நிச்சயமாக அவரால் ஒரு அற்புதத்தை செய்திருக்க முடியும். மிஸ் பண்ணிட்டார். டைம் லேட்டாக போச்சு, மிஸ் பண்ணிட்டாங்க. அதை செய்யக்கூடாது. புரிஞ்சுங்க? ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்வு அடைகிறீங்க? எத்தனை பேர் உணர்த்து வைக்கப்படுறீங்க? கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனமாக இருங்க. ஓனாக செய்யாதீங்க, இன்ஃபர்மேஷன் கொடுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கடைசியாக அந்த இளைப்பாறுதல் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கிறதுனா, ஒரு இன்னர் பீஸ், ஒரு உள்ளான சமாதானம், ஒரு உள்ளான தேவ சமாதானம். கொலோசியர் 3:15 சொல்லுகிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆள கடவுள். ஸோ கர்த்தருடைய சமூகம் நமக்கு நேராக வருகிற பொழுது, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்ற அந்த வாக்கு தத்துவத்துக்குள்ளே இருதயத்தில் ஒரு சமாதானம் இருக்கிறது. தேவன் நம்ம சமாதானம் தருகிறார். நம்ம இருதயத்தில் இருக்கிற பயங்களை விலக்கி, குழப்பங்களை விலக்கி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மாம்சத்தின் கிரைகளை விலக்கி, சில பாவ கிரைகளை நம்மளை விட்டு விலக்கி நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தருகிறார். கொலோசியர் 3:15 படி தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆள கடவுள். பிலிப்பியர் 4:6-7 வசனத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பத்தோடு ஜெபத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறது. இந்த மரியாள்கிட்ட அன்னை மரியாளிடம் தேவதூதன் வந்து பேசுகிறார்.
மரியாதை நீ ஆஸ்வதிக்கப்பட்டவள், கிருபை பெற்றவள், நீ வாழ்க என்று சொல்லி அவர் பிளஸ் பண்ணுறாரு. பிளஸ் பண்ணிவிட்டு நான் ஆண்டவருக்கு அடிமை, இப்படி வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி அவங்க தன்னை ஒப்பு கொடுக்குறான். ஆனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிற யோசிப்புக்கு இந்த நியூஸ் போகிறது. அவர் கொஞ்சம் வருத்தப்படுறார். ஆஹா, எனக்கு நியமிக்கப்பட்ட பொண்ணு கன்சீவ் ஆயிட்டாளா என்று சொல்லி அவர் வருத்தப்பட்டு ரகசியமாக தள்ளிவிட யோசனையாக இருக்கிற பொழுது ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்ல, ஒரு கன்ஃபியூஷன். இந்த திருமணம் வேண்டாம், இதை கேன்சல் பண்ணிடுவோம், ரகசியமாக சீக்கிரட்டாக அவளையும் காப்பாற்றிக்கும் நம்மளையும் காப்பாற்றிக்கணும்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருக்கிற பொழுது மரியாளுக்கு தரிசனமான அதே தூதன் யோசிப்புக்கும் தரிசனமாகி அங்கே பேசுகிறார். அந்த பேசின பிறகு ஒரு தெளிவு உண்டான பிறகு யோசிப்பின் இருதயத்தில் ஒரு தெய்வீக சமாதானம். அல்லேலூயா. சில வேளைகளில் நம்ம பேச்சு சமாதானம் வர வைக்க முடியாது பாருங்க. ஆமென். சில பிரச்சனை தலையிட்ட ஊழியக்காரங்க எங்களுக்கு தெரியும். சில 2 பேரை கூட்ட வச்சு பேசினா நம்ம தலை உருண்டு போயிடும். 2 ஆட்டில் உட்காந்து பேசும்போது சமாதானமே வராது பாருங்கள். சம்டைம்ஸ் இந்த ஃபேமிலி கவுன்சிலிங் பண்ணும்போது ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, ஒய்ஃப் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. 2 பேருமே கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமென். வழக்கிலே முதலாவது பேசுகிறவன் நீதிமான் போல தோன்றுவான், அப்படி இருக்குது வசனங்கள். அந்த கவுன்சிலிங் போகும்போது சமாதானமே வராது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சித்தம் வருகிற பொழுது தான் இங்கே சமாதானம் வருகிறது. ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. ஆபிரகாம் வீட்டில் அப்படி ஒரு காரியம் நடந்து போச்சு. அந்த ஈசாக்கு பிறந்து விட்டார். ஈசாக்கு இப்போ இந்த 14 வயசு ஆகிடுச்சு. திடீரென்று சொல்லி அந்த இஸ்மவேல் பரியாசம் பண்ணுகிறான். அதை பார்த்த சாராள் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாங்க, இந்த அடிமை பெண்ணை என்ன பண்ணுங்க, துரத்தி விடுங்க. அது சொன்னது யாருக்கு துக்கமாக போயிடுச்சு. தீர்க்க முடியாத பிரச்சனை. ஏன்னா அவனும் அவனோட வித்தாக இருக்கிறான். தீர்க்க முடியாத பிரச்சனை. சில பிரச்சனை தீர்க்கவே முடியாது பாருங்கள். மனுஷ ஞானத்தினால, மனுஷ பலத்தினால சில ப்ராப்ளம்ஸ் குடும்பத்தில் தீர்க்கவே முடியாது. அவங்க தேவனோட வார்த்தையை வர வேண்டி இருக்கிறது. ஒரு ப்ராஃபட்டிக் கவுன்சிலிங் வர வேண்டி இருக்கிறது. ஸோ அங்கே தேவன் வருகிறார், தேவன் பேசுகிறார். ஏன் ஆபிரகாம் துக்கப்பட்டார்னா, அவனும் என் பிள்ளை தானே, 14 ஆண்டுகள் நம்ம கூட வளர்ந்துட்டானே, அவனும் ஒரு பக்கமாக வளரட்டும், ஆஸ்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட உணர்வோடு கூட இருக்கிற பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இல்லைப்பா, அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளு, நான் பார்த்துக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன், அவன் உன் வித்தா இருக்கிறதுனால அவனே ஒரு பெரிய ஜாதியை நான் மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லி கர்த்தர் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டபடினாலே சந்தோஷமாய் சமாதானமாய் ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டவராய், ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொண்டவராய் அந்த காரியத்தை செய்வதற்கு ஆபிரகாம் தயாராகினார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வருகிற பொழுது, தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வருகிற பொழுது தேவனுடைய வார்த்தை அங்கே வெளிப்பட வேண்டியிருக்கிறது. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அங்கே வெளிப்பட வேண்டியிருக்கிறது. கர்த்தர் இடைப்படுகிற பொழுது தான் தீர்க்க முடியாத சில ப்ராப்ளத்தில், குழப்பமான சில காரியங்களில் ஒரு தெளிவை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. இந்த இஸ்மவேல் மாம்சத்துக்கு அடையாளம், ஈசாக்கு ஆவிக்கு அடையாளம். ஆவிக்கு அடையாளம். ஸோ ஆவியை விட்டு மாம்சம் எப்போது பிரிக்கப்பட வேண்டும். அதுதான் தேவ சித்தம். மாம்சத்துக்குரியவன் ஆவிக்குரிய துன்பப்படுத்தினது போல இப்பொழுது நடக்கிறதுன்னு சொல்லி அந்த கலாத்தின் 4ஆம் அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்மவேலை குறித்து, இந்த ஈசாக்கு குறித்து கடைசி 10 வசனங்கள் 4ஆம் அதிகாரத்தில், கலாத்தியர் புஸ்தகத்தில் கடைசி 10 வசனங்கள் அழகாக பவுலப்போஸ்தலன் பேசுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இஸ்மவேல் அடிமைத்தனத்திற்கும் மாம்சத்துக்கும் அடையாளமாக இருக்கிறான். ஈசாக்கோ வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக இருக்கிறான். ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கி இஸ்மவேல் ஆஸ்வதிக்கப்பட்டிருந்தாலும் தேவனுடைய பார்வையில் அவள் அடிமைத்தனத்தின் பிள்ளைகள். புரிஞ்சுங்க? ஆமென்னு சொல்லுங்கள். ஈசாக்கோ வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அதான் தேவன் கொடுக்குற இளைப்பாறுதல். அது தேவ சித்தம் இல்லாமல் பிறந்தவன் இஸ்மவேல். ஆபிரகாமுடைய சுய சித்தத்தின்படி, சுய நீதியின்படி பிறந்தவன் இஸ்மவேல். தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய ஆவியின்படி, தேவனுடைய நீதியின்படி பிறந்தவன் ஈசாக்கு. அவன் தியான புருஷனாக இருந்தான், இவன் துஷ்ட மனுஷனாக இருந்தான். ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். இது தேவ நீதி, இது சுயநீதி, இது தேவனுடைய திட்டம், இது ஆபிரகாமுடைய சித்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ தேவ நீதிக்கு முன்பதாக, தேவனுடைய ஆவிக்கு முன்பதாக சுயநீதி எடுபடாது, சுயசத்தை எடுபடாது, இது அடிபட்டு போய்விடும். ஆமென்னு சொல்லுங்க. அதனால கர்த்தர் பிரிக்க சொன்னார். ஆனால் ஆபிரகாம் பிரிக்க மாட்டான் அப்படிங்கிறார். அது என்னோட பிள்ளை தானே, அது இது மாம்சம், அது துஷ்ட மனுஷனாக இருக்கிறான், அவனை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறான். இல்லை, பிரித்து விடு என்று சொல்லி கர்த்தர் ஆவியை விட்டு மாம்சத்தை பிரிக்கிறார். அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் வந்தது. ஆமென்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். முதலாவது ஒரு ரெஸ்ட் இருக்கிறது, ஒரு சரீரத்தில் ஒரு ஓய்வு தருகிறார். 2வது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், ஒரு புதுப்பிக்கப்படுகிற எளியவை போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய வாக்குத்தத்தை வைத்து, அபிஷேகத்தை வைத்து உயிர்ப்பிக்கப்படுகிற பொழுது அந்த பலன் நம்மளை அந்த பலனால் ஒரு இளைப்பாறுதல் வரும். 3வது ஒரு ரிலீஃப். இயேசு மகாராஜா நமக்காக கல்வாரி சிலுவையில் தம் தோள்களின் மேலே இந்த பாரமான சிலுவை சுமந்தார். எதற்காக? நம் தோள்களின் மேல் இருக்கிற சாப கட்டுகளை, பார கட்டுகளை, சத்துரு நுகத்தடிகளை முறித்து நம்மளை விடுவித்து நம்மளை ஆஸ்வதிக்கப்படுவதற்காக கர்த்தர் நம்மளை அந்த காலத்தில் நம்மளை விடுவிப்பதற்காக கர்த்தர் தம் சிலுவையை சுமந்தார். கடைசியாக உங்களுக்கு எனக்கு ஒரு தேவ சமாதானம் உண்டு. குழப்பமான காரியங்கள் வருகிற பொழுது, ஸ்தோத்திரம், டிசிஷன் எடுக்க முடியாமல் தடுமாறுகிற பொழுது
கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்தம் அங்கே வருகிறது. அங்கே மாம்சம் ஆவிலிருந்து மாம்சம் பிரிக்கப்படுகிறது. குடும்பம் சமாந்தி பெற்றுக்கொள்ளும். அப்படி எழுமி நிற்போமா? நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வேகமாக நேரம் முடிஞ்சதுனால வேகமாக எழும்பி நின்று கர்த்தர் கொடுக்கிற ஒரு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. இயேசு மகாராஜா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார் அல்லவா? கர்த்தர் நம்மோடு கூட பேசினார் அல்லவா? ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. மோசே தவிச்சான், கஷ்டப்பட்டான், வலியோடு வேதனையோடு காயத்தோடு தேவ சமூகத்துக்கு வந்தார். ஆனால் கர்த்தர் சொன்ன, மோசே என் தாசன், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். உன் வலியை விட்டுடு, உன் வரானம் மாறட்டும், காயத்தை விட்டுடு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன். நான் தூதன் அனுப்புவேன்னு சொன்னேன், இல்லைப்பா நானே வரேன். உன் ஜெபத்தை கேட்ட பிறகு நான் மனசை மாற்றிக்கிறேன், நான் உன் கூட வருவேன், ஜனத்தோடு கூட வருவேன்னு சொல்லி கர்த்தர் தம் ஜனத்தோடு கூட வருவதற்கு ஆயத்தப்பட்டா. ஹல்லேலூயா. வலியோடு வந்த பிள்ளைகள், காயத்தோடு வந்த பிள்ளைகள் காயம் கட்டுகிறார். உங்கள் காயங்கள் கட்டப்படுகிறது. கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வார்த்தை உங்களை சுகமாக்குகிறது, உங்களை சுகமாக்குகிறது. உங்கள் ரணங்கள் மாறுகிறது, உங்கள் ரணங்கள் காயங்கள் மாறுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கணவனை குறித்து பாரம், மனைவியை குறித்து பாரம், பிள்ளைகளை குறித்து பாரம், எதிர்காலத்தை குறித்து பாரத்தோடு வந்த பிள்ளைகளுடைய ரணங்கள் மாறுகிறது, ரணங்கள் மாறுகிறது. தேவன் தன்னுடைய பிரசன்னத்தினாலே, தன்னுடைய சமூகத்தினாலே அந்த இருதயங்களை காயங்களை கட்டுகிறா. இருதயங்கள் காயங்கள் கட்டப்படுகிறது, இருதயத்தின் காயங்கள் கட்டப்படுகிறது. பரிசுத்தாவுடைய தெய்வீக பிரசன்னம், பரிசுத்தாம் தெய்வீக பிரசன்னம் இருதயத்தின் மேல் கடந்து வந்தபடினாலே காயங்கள் சுகமடைகிறது, காயங்கள் சுகமடைகிறது, வலிகள் விலகுகிறது, வேதைகளை கர்த்தர் மாற்றி போடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா சோர்ந்து போனார். சத்துரு வார்த்தை கேட்டு, இயேசுவின் வார்த்தை கேட்டு சோர்ந்து படுத்து கொண்டார். தூதன் வருகிறார், ஆகாரத்தை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார், அபிஷேக வார்த்தைகளை கொடுக்கிறார், தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார், தம் திட்டத்தை வெளிப்படுத்தினார். ஓ ஹல்லேலூயா. எலியா சாப்பிட்டு போஜனம் பண்ணி பலன் அடைந்தான். ஓன் தொடர்ந்து படுத்திருக்கவில்லை. படுத்திருந்த எலியா எழும்பினா, படுத்திருந்த எலியா எழும்பினா, தன் படுக்கை விட்டு எழும்பினா. 40 நாட்கள் நடந்தா. தேவனுடைய பலத்தினாலே, தேவனுடைய கிருபையினாலே ஓ படுத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புகிறா, கர்த்தர் எழுப்புகிறா. ஹல்லேலூயா. சகோதரி சகோதரியே, சோர்ந்து போனாயோ, சோர்ந்து போனாயோ, சத்துருவை பார்த்து, சூழ்நிலை பார்த்து, எதிர்காற்றுகளை பார்த்து சோர்ந்து போனாயோ? இல்ல, உனக்கான திட்டம் இருக்கிறது, உனக்கான திட்டம் இருக்கிறது, உனக்கான தேவ நோக்கம் இருக்கிறது. தொடர்ந்து ஓடுங்க, தொடர்ந்து ஓடுங்க. இயேசு மகாராஜா கரத்தை பிடித்து தொடர்ந்து ஓடுங்க. இயேசு மகாராஜ் கரங்களை பிடித்த பொழுது கடல் மேலே நடந்தார் பேதுரு, கடல் மேலே நடந்தார் பேதுரு. தரை மேலே நடப்பது எளிது, எல்லாரும் செய்வாங்க. ஆனா கடல் மேல் நடக்கிற ஒரு அனுபவம், கர்த்தருடைய கரம் பட்டபடினாலே, கர்த்தர் கரம் பிடித்தபடினாலே. ஹல்லேலூயா. எந்த கடல் மூழ்கடிக்க பார்த்ததோ, எந்த கடல் மூழ்கி போனாரோ, அதே கடல மறுபடியும் எழும்பி நடந்தா, மறுபடியும் எழும்பி நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. ஓ பிரச்சனை மேற்கொள்ள முடியாது, பிரச்சனை மேற்கொள்ள முடியாது, அலைகளை மேற்கொள்ள முடியாது, சத்துடைய வார்த்தைகள் எங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய கரம் எங்கள் மேலே, கர்த்தருடைய கரம் எங்கள் மேலே, கர்த்தருடைய கிருபை எங்கள் மேலே, கர்த்தருடைய அபிஷேகங்கள் மேலே, கர்த்தருடைய பலன்கள் மேலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க இனியும் படுத்திருக்க போறதில்லை ஆண்டவரே. நாங்க எழும்பி பிரகாசிப்போம், நாங்க எழும்பி நடப்போம். தேவ பலத்தினாலே தேவ கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது அப்பா. கிருபை போதுமானதப்பா. தேவ சமாதானத்தை தந்து ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. குழப்பங்கள் விலகி, குடும்பத்துங்களுக்குள்ளே ஆண்டவரே எதிர்கால பயங்கள் விலகி தெய்வீக சமாதானத்தை தருகிறேன், தெய்வீக சமாதானத்தை தருகிறீங்கப்பா. பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதிங்க. இந்த ஊழியங்களை சாட்சி மகிமையான இந்த ஊழியத்தை கத்துட்டு ஆசீர்வதிங்கப்பா. அப்பா அவங்களுடைய கரம் கூட இருக்கட்டும், உன் நாம மகிமைப்படட்டும். நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினாலே கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.